டேய் விச்சு, அப்பா இந்நேரம் ஊர் புறா வசூல் பண்ண பணத்தை எண்ணி எண்ணி பீரோல அடுக்கி வச்சுட்டு இருப்பாரு. நம்ம போட்ட பிளான் படி கச்சிதமா பேசி காரியத்தை முடிக்கிறோம். ஓகே? அசையாம அப்படியே நில்லு, அப்படியே திரும்ப. நீ என்ன பயப்படுற? நாங்க முகமூடி கொள்ளைக்காரங்க. ஆமா, உயிர் மேல ஆசை இருந்தா பீரோல திறந்து உள்ள இருக்க பணத்தை பூரா அள்ளி அப்படியே சாக்கரை கட்டி கையில கொடுத்துரு. இல்ல இல்லன்னா என்னடா பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோமா? இது எங்க வாங்கின கத்தி தெரியுமா? யமதர்மராஜாட்ட வாடகைக்கு வாங்கினது. உசுரை எடுக்காம விடாதீ. இந்த கத்தியை வாங்குறதுக்கு யமதர்மராஜாட்ட வரைக்கும் ஏண்டா போனீங்க? நம்ம சமயக்கார முனியாண்டிட்ட கேட்டிருந்தா குறைஞ்ச வாடகைக்கு வாங்கி கொடுத்துருப்பேன்ல. பணத்தை அடியா. பணம் தானே சார், 5 வட்டிக்கா 7 வட்டிக்கா? நம்மகிட்ட வட்டி கேட்கிறான். என்னப்பா அடிக்கடி ஏரியா மாத்திக்கிட்டு இருக்கீங்க? ஒரு இடத்துல வச்சு சொல்லுங்கப்பா. உங்களுக்கு எவ்வளவுப்பா பணம் வேணும்? அது வந்து எங்களுக்கு இப்ப 20,000 தான் தேவை. அதை மட்டும் இப்ப கொடு. ஒரு 125 ரூபா வாங்கிக்கங்கப்பா. கல்ல சொல்றா. தரேன். அன்பு பண்ணிக்கிட்டு இருக்காண்டா அவன். எடியா மாமா, எடு. என்ன வச்சோட இதே மாதிரி நாங்க அப்பப்ப வருவோம். வர்றப்பெல்லாம் பீரோல ஒட்டித்தான் நிக்கணும். ஏதாச்சும் சாவியை காணாம பீரோல காணான்னு கப்சா கட்டின மண்டைய தனியா கவி கொண்டு போய் செம்மறி ஆடுத்துல மலிஞ்ச வரைக்கும் வித்துட்டு போயிரும். ஜாக்கிரதை. ஃபாலோ மீ. நானுமா? உன்னையவே கூட்டான். அவன் என்ன கூட்டான்? ரொம்ப சேட்டை பண்றான்டா அவன். போயா நீ வாடா. பீரோ நிறைய பணம் இருக்குது. 20,000 மட்டும் வாங்கிட்டு போறாங்க. தொழிலுக்கு புதுசா இருப்பாங்களோ? யாருக்கிட்ட? ஏய் விச்சு, அப்பாட்ட இருந்து இவ்வளவு ஈஸியா பணத்தை வாங்க முடியும்னு நினைக்கவே இல்லடா. உசுருக்கு பயந்து கேட்ட பணத்தை அள்ளி கொடுத்துட்டாரு. இல்லன்னா அவர்ட்ட சல்லி காசு வாங்க முடியுமா? ஆமா, அதுவும் கரெக்ட். சரிதா, உனக்கு சரி 50%. தேங்க்ஸ். உடனே கார் எடுத்து போய் டேங்க் ஃபுல் பண்றேன். ஏதோ முகமூடி கொள்ளக்காரங்கள்ட்ட பணத்தை பறி கொடுத்த மாதிரில இருக்கீங்க. பணத்தை பறி கொடுத்தது உண்மைதான். அதுக்காக நான் ஒண்ணும் கவலைப்படல. என்னப்பா சொல்ற? டேய், அவனுக்கு 2 பேரும் எடுத்துட்டு போனது ஒரிஜினல் நோட்டு இல்லடா. இந்த மாதிரி ஏதாவது ஏடா கூட நடக்கும்னு தெரிஞ்சு நான் சேஃப்டிக்கா வச்சிருந்த டம்மி நோட்டு. டம்மி நோட்டா? டேய் விச்சு, பாக்க அப்பாவை மாதிரி இருக்கிறான். 16 வயசுல சப்பான் அடிக்கிற மாதிரி இந்த அடி அடிக்கிறீங்க. ஏப்பா உன்னை அடிக்கிறாங்க? ஐயா நீங்களே சொல்லுங்க ஐயா. டிப்ஸ் குடுக்கிறது தப்பாயா? அழகப்பட்டது டிப்ஸுக்கு மறுபடியும் என்னையா? தர்மம். தர்மம் பண்ணே தப்பாயா? அதுக்கு போய் இவ்வளவு வேற சேர்ந்து ஒரு அப்ராடியை போட்டு அடிக்கிறாங்க ஐயா. ஐயா டிப்ஸ் கொடுத்ததுக்கா இந்த அடி அடிக்கிறீங்க? சார் இவன் டிப்ஸ் கொடுத்த என்ன நோட்டு தெரியுமா சார்? டம்மி நோட்டு சார், டம்மி. இதுக்கெல்லாம் காரணம் நான் கிடையாதுங்க. வேற யாரு? எங்க அப்பே. அந்த சண்டாளை எப்பயுமே பீரோல்ல நல்ல நோட்டு தான் வச்சிருப்பான். சரி, நான் போன அன்னைக்கு பார்த்து ஒத்த பக்க பிரிண்டான டம்மி நோட்டு வச்சிருப்பான்னு எனக்கு தெரியாம போச்சியா. நானும் அதை தெரியாதனமா அள்ளிட்டு வந்து இங்க சப்பளை பண்ணிட்டேயா. இந்த அறிவுகட்ட பரதேசி பயிலும் காசுக்கு ஆசைப்பட்டு வாங்கிட்டாங்க. நான் ஓட்ட பேசல, இங்க பேசிக்கிட்டு கேட்டான். ஐயா ஏதோ தெரியாதனமா நடந்து போச்சு. இந்த ஒரு தடவை மன்னிச்சு என்ன விட்டுருக்கியா. இனிமேல் செய்ய மாட்டேன். ஒப்பனை காட்டுவியா? எங்க அப்பனையா? ஆமா. கையெடுக்க காட்டுறேன். விட்டா நீ ஓடிடுவேன். அப்படி பரம்பரையில பிறக்கல, கௌரவமான தாப்பனுக்கு பிறந்தா சொன்ன. எங்க அப்பா களவாணி பையன்ல சொல்லிட்டனா. உங்களுக்கு எங்க அப்பனை தானே காட்டுறேன். ஆமா. கையை பிடிக்க காட்டுறேன். கையை பிடிக்க காட்டன காட்டுறேன். பெட்ரோல் பங்க்ல வந்து பெருமாளி அடிக்க வாங்க. போ. இருங்க, நான் முன்னால போறேன். நீங்க பின்னால ஃபாலோ பண்ணி வாங்க. டேய் டேய். பாண்டுரங்கா பண்டரிநாதா பாண்டுரங்கா பண்டரிநாதா பாண்டுரங்கா பண்டரிநாதா. ஏய் எதிரிடா, எதிரி. என்னப்பா எது கெட்ட கணக்கு பயந்துட்டியா? நான் ஏன்டா பயப்படுறேன்? மணி 4:30 ஆகுது. மார்கழி மாசம் விடிய விடிய தூங்கிட்டு இருந்தீங்கன்னா வீட்டுக்குள்ள மூதேவி கூப்பிடாமே வந்துருவாடா. நாங்க இருக்கும்போது மூதை உள்ள வருதாக்க. யாப்பா அப்பா, நேத்து ரெக்கார்ட் டான்ஸ் பார்த்து வந்து நைட் 2 மணிக்கு தான் படுத்தான். மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்து எழுப்பா. ஏன் உயிரை வாங்குற? பர்றா சர்றா. வெளிய பெருமாள் பக்தர்கள் பக்தியோட பஜனை பாடிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்களும் கூட சேர்ந்து பக்தியோட பஜனை பாடினீங்கன்னா உங்களுக்கு நல்ல புத்தி வரும்டா. பெரியவங்களை கும்பிட்டா பெருமாளை கும்பிட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க. அதேதான் நானும் சொல்றேன். அப்ப கும்பிட்டா பிள்ளைய கும்பிட்ட மாதிரி. நீ போய் நல்லா விழுந்து பிறண்டு கும்பிட்டு விட்டு கொஞ்சோண்டு விபூதி அள்ளி கொண்டாந்தீங்க மேல விளாசிட்டு போய் படுப்பா. தூக்கத்தை கெடுக்காதா. ஏய், நான் சொல்றபடி போய் பெருமாள் பாட்டு பால்ல டீ போடுறதுக்கு சுடு தண்ணி வச்சிருக்கேன். கொண்டு வந்து மூஞ்சில கொட்டி. மூஞ்சிலியா? டேய் வர வர இந்த மனுஷன் தொல்லை தாங்க முடியலடா. இதுக்கு ஏதாவது முடிவு கட்டாசியமா? முடிவு தானடா. இந்த மார்கழி மாசம் முடிகிற வரைக்கும் ஏதாவது ஹோட்டல்ல ரூம் எடுத்து தூங்குவோம். அப்பதான் நமக்கு நிம்மதி. கரெக்டா சொல்லடா. அதுக்கு காசு அதான் ஓசரத்துல பின்னாடி ஒரு பீரோ இருக்குல்ல, அது ஒரு ஓரத்துல கைய வச்சா தீந்துது. பாரோமீடா. இதுலயே இப்ப பார்த்தாலும் குறியா இருக்காங்களே.
அப்ப பீரோ பிரட்டி விட்டத்துல போட்டுற வேண்டியதுதான். படுக்கை இனிமேல் விட்டத்துலதான். பாண்டுரங்கா பண்டரிநாதா சாமிகளே, ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஓ ஓ ஓ. பக்தர்களே வாங்க, எங்க பஜனை பாடல் உங்களை தட்டி எழுப்புச்சா? யோ, உங்க பஜனை பாடல் எல்லாம் ஒண்ணு எங்களை தட்டி எழுப்பல. எங்க அப்பா தான் எங்களை திட்டி அமைச்சிருக்காரு. சரி சாமி, அதெல்லாம் இருக்கட்டும். எவ்வளவு நாளைக்கு தான் இந்த பழைய பாண்டுரங்காவை ஓதிக்கிட்டே திரிவீங்க? என்னப்பனே செய்யறது, எங்க அப்பன் பாட்டெல்லாம் இதைத்தானே சொல்லி கொடுத்துட்டு போனான். இப்படி ஓல்ட் டைப்ல பாடிட்டு இருந்தீங்கன்னா அவன் ஊரை காலி பண்ணிட்டு பக்கத்து ஏரியாவுக்கு போயிருவான். இப்பெல்லாம் மக்கள் ரொம்ப அட்வான்ஸ் ஆயிட்டாங்க. அதனால ஏதாவது லேட்டஸ்டா பண்ணாதான் மக்கள் உங்க ஜோதியில வந்து கலந்துப்பாங்க. என்னடா அது? அப்படிப்பட்ட டியூன் எங்க கைவசம் இல்லையே. அப்புறம் எதுக்கு இந்த பொட்டி? பழைய விலைக்கு விட்டு வேற தொழில் பார்க்க வேண்டியதா? எங்க கைவசம் நிறைய டியூன் இருக்கு. என்னடா வச்சு எடுத்து விட்டுருமா? ஆரம்பிச்சிருவோங்க. உடே. சாமி, அந்த ஆர்மினிய பட்டி இங்க கொடுங்க. அதுலயே நாங்க கித்தார் வாசிக்கிறோம். கொண்டாங்க கொண்டாங்க. புதன்கிழமன் போய் சொன்னா பணம் கொடுத்துருவனா? காலண்டர் பாரு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. 10 பைசா தர மாட்டேன். அப்பா, இண்டிபெண்டன்ஸ் டே படம் போணும்ப்பா. இல்லன்னு மட்டும் சொல்லிடாதப்பா. நாட்டுல முக்காவாசி பேர் இண்டிபெண்டன்ஸே இல்லாம இருக்காங்க. உனக்கு இண்டிபெண்டன்ஸ் டே படம் கேக்குதாக்க? என்ன பாரு, வெளியில வாங்கினா தைலத்துக்கு காசு கேட்பாங்கன்னு சொல்லி பக்கத்து வீட்டு பாட்டிக்கிட்ட விளக்கெண்ணையும் வெத்தலையும் ஓசியில வாங்கி நெத்தியில ஒட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். தலைகீழா நின்னாலும் இன்னைக்கு காசு கிடைக்காது. போடா போ. என்னடா சிவா, பணம் ஓகேவா? பணம் பார்க்கலாமா? அட போடா, நம்ம பாச்சா எதுவும் ஆட்டோ ஒண்ணும் பழிக்கல. ஏன்? வெள்ளிக்கிழமைய சாக்கா வச்சுட்டு பணம் கொடுக்க முடியாதுன்றாரா? போச்சா போச்சா, எனக்கு அப்பயே தெரியும்டா. இந்த வெள்ளிக்கிழமை பணம் தரப்படாதுங்கிற சென்டிமெண்ட்டை ஏதோ ஒரு நாய் கண்டுபிடிச்சிட்டு அது பாட்டுக்கு போயிருச்சு. இப்ப நம்ம படுற அவஸ்தை எவனுக்காவது தெரியுதா? கவர்மெண்ட்ல எதுக்கோ சட்டம் போடுறாங்கயா, இந்த வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் ஒரு தடா சட்டம் போடுறாங்களா? மாங்கா மாங்கா கிளிபூக்கு மாங்கா மாங்கா. ஏறுங்க ஏறுங்க. இந்த இடத்துக்கு என்ன பேருங்க? சாலிகிராமா. இங்க இருந்து மெட்ராஸ் எவ்வளவு தூரங்க? கிழிஞ்சிச்சுடா. எங்க? யோ, எனக்கு ஒண்ணும் கிளியல. ஆமா, நீ யாரு, எங்க இருந்து வர, என்ன வேணும் உனக்கு? சொந்த ஊரு பொள்ளாச்சிங்க. மெட்ராஸுக்கு போய் மாங்காய் வியாபாரம் பண்ணுனா பெரிய பணக்கார ஆகலாம்னு சொன்னாங்க. சத்தம் வரப்படாது. இப்ப நீ எங்க போகணும் அத முதல்ல சொல்லு. அது இல்லைங்க, அந்த நேரு சிலையா நின்னுட்டு புறா விடுறாருலங்க, ஆமா. அந்த இடத்த என்னன்னு கேட்டேன். கிண்டின்னு சொன்னாங்க. அந்த ஏவிஎம் ஸ்டுடியோ கிட்ட போய் கேட்டனுங்க, அந்த இடத்துக்கு பேரு வடபழனின்னு சொன்னாங்க. சரி. இந்த மெட்ராஸ் எங்க இங்க இருக்குதே? கொஞ்சம் இருக்கட்டு சொல்றேன். டே சிவா, நம்ம ஊர் நாடுகள்ல மாங்காமடையன்னு சொல்லுவாங்கல்ல, அது வேற யாரும் இல்ல, இந்த பார்ட்டி தான். கரெக்ட். இவனை வச்சே நம்ம அப்பாவுடைய வெள்ளிக்கிழமை சென்டிமெண்ட் இருக்குல்ல, அதை உடைக்கலாம். ஐயா ஐயா, நீங்க தான் என் பொண்டாட்டியை காப்பாத்தணும். ஏந்திரியா, நீ யாரு? என்ன திடீர்னு வந்து பொண்டாட்டிய காப்பாத்தணும்? நான் என்ன பண்றது? என் பொண்டாட்டிக்கு தலைப்பிரசவம், வழியில துடிக்கிறா. நீங்க ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாதான் அவளையா வயிற்றுக்கிற குழந்தைய காப்பாத்த முடியும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் யாருக்கும் பணம் கொடுக்கறது இல்ல. நீங்க அப்படி சொல்ல கூடாது. பாரி வள்ளல் கூட புள்ளைக்கு தேர் கொடுத்தது ஒரு வெள்ளிக்கிழமை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பாரி தேர கடனாவா கொடுத்தாரு? நீ கேள்விப்பட்டதுக்கெல்லாம் நான் நஷ்டப்பட முடியாது. அப்பா அப்பா, இவர் யாருன்னு தெரியல? தெரியலையே. நல்லா உத்து பாருங்க, நல்லா உத்து பாருங்க. இவர் பெரிய திருவிளையாடல் சிவாஜி கணேசன். இவனை சும்மா பார்த்தாலே ஒரு வாரத்துக்கு சோறு திங்க முடியாது. இதுல உத்து வேற பாக்க சொல்றியாக்கு. அப்பா, போன வாரம் பிரசவ செலவுக்கா 5000 ரூபாய் வாங்கிட்டு போச்சு சரஸ்வதி, அவங்களோட புருஷன் பா இவரு. ஓ அப்படியா? அப்பா, வெள்ளிக்கிழமை அது இதுன்னு சொல்லி 1000 ரூபாய்க்காக பாத்தீங்கன்னா அப்புறம் இவர் பொண்டாட்டி செத்து போயிடும். உனக்கு கிடைக்க வேண்டிய 5000 ரூபாயும் கிடைக்காது, ஞாபகம் வச்சுக்கோ. இன்னைக்கு தாண்டா உருப்படியா ஒரு யோசனை சொல்லிருக்க. ஒருவேளை எனக்கு ஆம்பளை குழந்தை பிறந்தா உங்க பேரைய வைக்கிறேன். பணம் கொடுத்தா தாத்தா பேரைய வைப்பீங்கடா. போடா, உன் சரஸ்வதியை காப்பாத்தி என் லட்சுமியை மீட்டு கொண்டு வா. பேசுவா. என்னப்பா? உள்ள மாவு இருக்கு, 3 தோசை சுட்டு எடுத்துட்டு வா, பசிக்குது. அப்பா, பக்கத்துல புதுசா ஒரு ஹோட்டல் திறந்திருக்காங்க, இலவசமா இட்லி தோசை எல்லாம் தராங்களாம். நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போடா, தீந்துற போகுது. இப்பதான்டா நீ என் மகன். என்னடா சிவா, ஓகேவா? பின்ன மாங்காய் பார்ட்டி அசதிருச்சுல. எங்க வரட்ட 100 ரூபாய் கமிஷன் எடுத்து 900 ரூபாய் வெட்டியா? ஆமா, நீங்க 2 பேரும் யாரு? யோ, யாரா? எங்க அப்பன் தான் நடிக்க சொன்னோம், எங்கிட்ட கிடையாது. முட்டி பேந்து போக முடி, மரியாதையா பணத்தெடு. முடியாது. யோ, போலீஸ்ட புடிச்சு கொடுத்துருவோம். நான் உங்க அப்பன் கிட்ட பிடிச்சு கொடுத்துருவேன். என்னையா பேசிக்கிட்டு இருக்க? 3 வேளை சோத்துக்கு உழ வச்சுட்டு போயிடாதியா? வேணா ஒண்ணு செய்ய, 100 ரூபாய் எங்களுக்கு கமிஷன் கொடுத்துட்டு 900 ரூபாய் நீ வேணா வச்சுக்க. எடுத்துக்க. ஒண்ணு பண்ண, இந்த 2 ரூபாய் டீ வாங்கி குடிங்க. யோ, ஒரு டீயே 2 ரூபாயா? டேய், ஒரு டீயை வாங்கி 2 பேரும் பிரிச்சடிங்களா? என்ன மாங்காய் மடையன்னு நினைச்சீங்களா?
லா 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 லா. டேய் என்னடா வீடெல்லாம் ஒரே புகையா இருக்கு. ஏதோ தீப்பிடிச்சு எறிகிற மாதிரி தெரியுது இல்ல? ஐயா, டேய் அப்பா வேற தனியா இருந்தாரடா. அப்பா தனியா இருக்காரா? ஐயோ அப்பா 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 இருக்கிற சொத்தை ஆளுக்கு சரி மாதிரி எழுதி வைக்கிறேன்னு சொல்லி இருந்தியே. இப்படி சொல்லாம கொள்ளாம எழுதாம இல்லாம நீ பாடு கிளம்பி போயிட்டேப்பா. இவனை நம்பி இந்த மெட்ராஸை நான் மட்டும் எப்படி தனியா வாழ முடியும்? ஏய் கூப்பிட்டீங்களாடா? ஏண்டா அவ்வளவு சீக்கிரம் உங்களை விட்டு போயிருவேனாடா? நீங்க எதுக்கு மட்டையை கட்ட நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுமாடா. பட்டையை கழட்டி அடிச்சு விட வேண்டிய எது இதா பட்ட நல்ல ஐவிஎஸ்காரங்க ரோடு போட்ட மாதிரி எரிச்சல பாலப்பா. என்ன பண்ணி கொஞ்ச நேரம் எங்களை பதற வச்சிட்டியே. ஈரக்குலைய அத்துப்பிட்டு எனக்கு. எப்பா எங்க 2 பேருக்கு பசிக்குது, முதல்ல ஏதாவது சோறு தான் போடு. இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. ஒவ்வொரு தடையும் உங்களுக்கு சமைக்கிறதுக்கு ஒரு யாகமே நடத்த வேண்டியிருக்கு. வாங்கடா வந்து கொட்டிக்குங்க. கொட்டிக்கிறதா? டேய் சிவா இந்தா ரசம் ஊத்தி சாப்பிடு. ரசமாப்பா இது? ரசத்துக்கு உண்டான ஒரே குணம் புளிப்பு. அதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லையே. அது எப்படா இருக்கும்? அறிகுறி எப்படி இருக்கும்? போன வருஷம் வாங்கின 100 கிராம் புளிய தினம் எடுத்து திருப்பி 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 பிழிஞ்சு ரசம் வச்சா புளிப்பு எங்க இருந்து வரும்? இல்ல தெரியாம கேக்குறேன். ஏப்பா என்னமோ பக்கத்துல வெள்ளையா சுண்ணாம்பு தண்ணி மாதிரி வச்சிருக்கிய, இதுக்கு பேர் என்ன வச்சிருக்க? மேலாக்குல கலக்கி ஊத்தினா மோரு, அடியில கலக்கி ஊத்தினா தயிர், 2 in 1. இதுல எதிராம அவனே வேணும். வெண்ணெய் வேணும். அத நேத்தே எடுத்து வித்தாச்சு. வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டியா? வெள்ளங்கினாப்புலதான் கலக்கி விட்டு ஊத்து, புடிக்கிட்டு போகட்டும். இன்னும் கொஞ்சம் ஊத்து. போது. ஒரே புளிப்பு. கொஞ்சம் உப்பு போடக்கூடாதுப்பா. உப்பு தீந்து போச்சு, சாயங்காலம் தான் வாங்கணும். உப்புனா தீரதான் செய்யும். அது அதிகமா வாங்கி வச்சா என்ன? இப்படி நாட்டுல நிறைய பேர் கேப்பீங்கன்னு சொல்லித்தான் ஒரு மாஸ்டர் பிளானே வச்சிருக்கேன். என்ன பிளானு? என்னது சொல்லுங்க. சாம்பாரு, ரசம், உப்புமா, கிச்சடி, இப்படி உப்புல சமைக்கிறதெல்லாம் கடல் தண்ணியில சமைச்சிட்டா நாட்டுல எவனுமே உப்பு வாங்க மாட்டான்ல. எப்படி நம்ம பிளான்? இது ஐநா சபையில சொல்லி மெடல் வாங்க போறேன். கிழிஞ்சுது ஐநா. நீ போட்ட இந்த சோத்து கூட என்னால ஜீரணிக்க முடியும்பா. ஆனா நீ சொன்னியே இப்போ ஒரு மாஸ்டர் பிளான், அதை என்னால ஜீரணிக்கவே முடியாதுப்பா. எப்பா இத போய் வெளியில எவன்னு சொல்லிடாத. உன் விளையாடும் எடுத்து கடல் தண்ணியில் சூப்பு வச்சு ஓவாயிலே ஊத்திர போறாங்க. டேய் உங்களுக்கு வர வர குசும்பு அதிகமா போச்சு. நான் புகையில கிடந்து கஷ்டப்பட்டு சமைச்சு போட்டா தின்னு விட்டு நக்கலா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. உன்னை யாருப்பா கஷ்டப்பட சொன்னா? ஆ. ஒழுங்கா ஒரு வேலைக்காரி வச்சுக்கன்னா வச்சுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிற. அதானே? இல்ல நாங்களாவது பர்சனலா ஒரு வேலைக்காரியை வச்சுக்கிறோம் சொன்னா கேக்குறியா? அதுவும் மாட்டேங்கிற. டேய். சமையலுக்கு பா. வேலைக்கு வந்தா சேலையை ரவுக்கு துணியும் கேட்கப்படாதுங்கிற. சம்பளத்தை பத்தி நினைச்சே பார்க்கப்படாதுங்கிற. வேலைக்கு வர்றப்ப வீட்டுல இருந்து சாப்பாடும் கொண்டு வந்துருங்கிற. இப்படி ஒரு வேலைக்காரி உனக்கு எந்த தேசத்துல இருந்து வருவா? அப்படி ஒருத்தி தாண்டா இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா வேணும். இதான் மந்திரிங்க பொழப்பு. ஏய், என்னடா டெல்லி பிளைட் வந்து ரொம்ப நேரமா ஆச்சு, இன்னும் மந்திரியை காணோம். அவராவது வர்றதாவது ஏன் என்ன? ஏதோ காட்டு பண்ணி தீவனத்துல ஊழல் பண்ணிட்டாராம். பிளேட்ல வர்றப்ப பாதியில இறக்கி பதவியை பிடிங்கி பசி ஏத்தி விட்டாங்களா வந்துகிட்டு இருக்காரு. டேய் சும்மா சுத்தாதடா. ஆமா அவர் எங்க அக்கா மாப்பிள உன்னை வந்து சுத்துறேன். அவன் பதவி பறி போய் குதிரை வண்டியில வந்துகிட்டு இருக்கான். ஏன்டா உண்மையை தாண்டா சொல்றான். அப்ப இந்த மேட்டர் இமிடியேட்டா ஈவினிங் நியூஸ்ல ஃபிளாஷ் பண்ணுவோம். வா போலாம். வேற ஏதாச்சும் ஐட்டம் கிடைக்கணும்னு பாப்போம். ஐட்டமா? நியூஸ்ரா அதுலயே குறியாரு. நீ மட்டும் ரொம்ப ஒழுங்கு. நீசே சரி விளையாடா. சரி இருந்து பாத்துட்டே போலாம். சொன்னா நம்ம பிரச்சனை. அம்மா எக்ஸ்கியூஸ் மீ, நான் டெல்லில இருந்து வந்திருக்கேன் இன்டர்வியூக்காக. எம்டி எப்போ வருவாரு? உள்ள வெயிட் பண்ணுங்க, இப்போ வந்துருவாரு. உங்க எம்டி கேரக்டர் எப்படி? ரொம்ப ஜாலியான டைப். வித்தியாசமான கேள்விலாம் கேட்பாரு. ஆனா நீங்க முகம் சொலுக்காம பதில் சொல்லணும். அப்பதான் நீங்க செலக்ட் ஆவீங்க. நானும் அப்படிதான் செலக்ட் ஆனேன். தேங்க்யூ. அலகி எல்லாம் எக்ஸ்கியூஸ் மீ. மிஸ்டர் வரதராஜன் இருக்காரா? அவர் இன்னும் வரல சார். அப்ப அவர் ஃபோன் பண்ணாருன்னா சிவா வச்சு வெயிட் பண்றாங்கன்னு சொல்லுங்க. ஓகே சார். தேங்க் யூ. சுமா லைலா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். டெல்லி பார்ட்டிடா. ஆமாடா. சார் நீங்க தானே மிஸ்டர் வரதராஜன்? எம்டி யா வரதராஜன். ஐ அம் தியாகராஜன். டிவில என்னோட கம்பேரிங் பார்த்துட்டு இன்டர்வியூக்கு வர சொல்லிருந்தீங்க. ஓ கம்பேரிங் அவங்கள நீங்க. யா ப்ளீஸ் டேக் a seat. Take a seat. Sit down madam, sit down. Please sit down. Sit down. யா ப்ளீஸ் உட்காருங்க. Down. தேங்க்யூ சார். டிவில என்னோட கம்பேரிங் எப்படி இருந்தது சார்? கம்பேரிங் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. அந்த சாங் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்ல விச்சு? சாரி தியாகு. இல்ல சார், நான் பண்ணது டான்ஸ் ப்ரோகிராம். டான்ஸ் ப்ரோ. ஓ அது பேக்ரவுண்ட் வாய்ஸ் போட்டுருக்கு. ஓ ஐ அம் வெரி சாரி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே யுவர் குட் நேம் ப்ளீஸ்? கங்கா, coming from Delhi.
சரி கழுது அது கிடக்கட்டும், முதல்ல உன் பேர் என்னன்னு சொல்லுமா. அததான் சார் அவர் இங்கிலீஷ்ல கேட்டாரு. அப்படி தெரியாது எங்களுக்கு. அவர் இங்கிலீஷ்ல கேட்டா நான் தமிழ்ல கேட்க கூடாதா? நான் தமிழ்ல கேட்பேன், ஹிந்தில கேட்பேன், தெலுங்குல கேட்பேன், ஜெர்மன்ல கேட்பேன், இத்தாலியில கேட்பேன், ஏன் மதுரை பாஷையில கூட கேட்பேன். என்ன மன்னிச்சிருங்க சார். டெல்லில இருந்து வந்திருக்கேன்னு சொல்றீங்க, தமிழ் இவ்வளவு தெளிவா பேசுறீங்களே, தினத்தந்தி மூலமா கத்துக்கிட்டீங்களா? என் தாய்மொழி தமிழ் தான். அப்ப தந்தை மொழி? தந்தை மொழி ஹிந்தி சார். எங்க அம்மா தமிழ்நாடு, எங்க அப்பா டெல்லி. 2 பேரும் லவ் மேரேஜ். ஓ, தமிழ்நாடு டு டெல்லியா? நல்ல கனெக்ஷன், நல்ல ஒருமைப்பாடு. வாழ்க வளமுடன். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு முக்கியமான கொஸ்டின் மேடம். உங்களை இன்டர்வியூ பண்ண வந்த ஆபீசர் நான் இவ்வளவு பர்சனாலிட்டியா இருப்பேன்னு நீங்க எதிர்பார்த்தது உண்டா? சும்மா சொல்லுங்க, அட கூச்சப்படாம சொல்லுங்க மேடம். சாரி சார், நான் உங்களை ஒரு ஆபீசராவே நினைக்கல, சாரோட சர்வன்ட் நினைச்சேன். சே, இனிமே நான் வாழ்க்கையில டை எங்கதான்டா கட்டுவேன். கங்கா, நீங்க டெல்லியில யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா? நோ. உங்களுக்கு எந்த மாதிரி ஆண்களை பிடிக்கும்? உண்மை, நேர்மை, திறமை, இந்த 3 உள்ள ஆண்களை பிடிக்கும். டேய், என்னடா இதெல்லாம்? எங்க வந்து யாருக்கிட்ட எதை கேக்குறது? இந்த கர்மம் எல்லாம் நம்மகிட்ட இருக்கு. அது உன்கிட்ட வேணா இல்லாம இருக்கலாம், என்கிட்ட அளவுக்கு அதிகமாவே இருக்கு. அந்த ஃபைல்குள்ள என்ன வச்சிருக்கீங்க? இதுல என்னோட பயோடேட்டா, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்ஸ்லாம் இருக்கு. ப்ளீஸ். நோ. இந்த சர்டிபிகேட்ஸ் பார்த்து செலக்ட் பண்றதெல்லாம் யூஷுவலான விஷயம். நான் கொஞ்சம் டிஃபரெண்ட் டைப். ஜாதகத்தை பார்த்து தான் செலக்ட் பண்றது. நீங்க இப்ப ஜாதகத்தை கொண்டு வந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த கையை கொஞ்சம் நீட்டுறீங்களா? எதுக்கு? இல்ல, கையிலயும் ஜாதகம் பார்க்கலாம்னு சொல்றேன். கொடுங்க. என் கண்ணு முன்னாடி கையவே இந்த தடவுறிய. டேய் பாத்ரா, ரேகை அழிஞ்சிட போகுது. ரேகை. சிவா, எவன்டாவன்? போயிட்டு அப்புறம் வா. சிவா சார். ஆஹா ஆஹா ஆஹா. டேய், பாத்தியாடா வீட எவ்வளவு பெருசா இருக்குன்னு? ஆமாடா, நல்லா கோட்டை மாதிரி கம்பீரமா இருக்குல்ல. அப்ப உள்ள நிறைய ரகசியம் இருக்குங்கற. பின்ன உள்ள சுரங்கமே இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லடா. சுரங்கம் இருக்குதோ இல்லையோ, உள்ள நிறைய மேட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிடா, உள்ள போலாம். போலாம். டேய் நாய்டா. ஆமா நாய். டேய், அது என்ன ஸ்டைலா குலைக்குது பாறா. டேய் விச்சு, நம்ம யாரையோ அட்டப்படத்துல போட்டு அவங்களுக்கு புகழ் சம்பாரிச்சு கொடுக்குறோம். நம்ம இந்த நாயை ஒரு வித்தியாசமான ரியாக்ஷன்ல போட்டோ எடுத்து அட்டப்படத்துல போட்டா எப்படி இருக்கும்? டேய் கை விடா. எப்பறா உனக்கு இப்படி வித்தியாசமா ஊறுது? அதெல்லாம் பிறவி ஞானம். சாக்லேட் கனெக்ஷனா? அதெல்லாம் உனக்கு புரியாது. இப்ப நீ என்ன பண்ற, அந்த நாய் ஒரு டிஃபரெண்ட் ரியாக்ஷன் கொடுக்க வையே, நான் அதை அப்படியே ஸ்டில் எடுக்கிறேன். அவ்வளவுதானே? இப்ப பாரு. நல்ல ரியாக்ஷன் கொடுக்க வைடா. என்னடா சவுண்ட் ஒரு மாதிரியா இருக்கு? மூடு மாதிரி மேல பாத்துற போறா. ஏட்டுக்கு வழி நிக்கும் போது எப்பறா பாயா பாஞ்சிருச்சுடா. ஏண்டா நாய்க்கு மூடு வர மாதிரி ஏண்டா சவுண்ட் கொடுத்த? அறிவு கட்டவனே. இப்ப பாரு, நாய் நம்மள துரத்துது. மார்கழி மாசம்னு தெரியாம போச்சுடா. டேய் விச்சு, நீ அப்படியே இந்த பக்கம் போயிடு. நாய்ட்ட தப்பிச்சுனா வீட்ல வந்து பாக்குறேன். இல்லனா ஹாஸ்பிடல்ல வந்து பாய். டேய், நாய் கடிச்சா திருப்பி நான் கடி எடுக்க போஸ் கொடுக்க சொன்னா தப்பா? என்ன உனக்கு மரியாதை கொடுத்து பல கிலோமீட்டர் ஓடியாச்சு. திருப்பி இடைஞ்சல் பண்ண நல்லா இல்ல. இறங்க முடியாது. போ. உன் கூட்டத்தை வேணாலும் கூட்டி வா. டெல்லி பார்ட்டி. டேய், அவன் முன்னால நித்து பண்ண வண்டி நான் வச்சிருந்தா நான் நித்து பண்ண எப்படி? டேய், எனக்கு மட்டும் பிரச்சனை இல்லையா? புறா. என் பிரச்சனை போயிரும்டா. டேய், நீ புறா. போடா, வண்டி வேணா ஒண்ணு வேணா போய் தரேன். போடா. அந்த பெருசுங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸா? ஆமா. நல்ல யங் மேன்ஸ்கள். சார் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இவர் மிஸ்டர் அச்சுதன் நாயர், கேரளாவுல தியேட்டர் வச்சிருக்காரு. தியேட்டரா? பக்கத்துல பச்சை பனியன் போட்டு ஒரு பாலிய இளைஞர் நிக்கிறாரு. யாரு? ஆந்திராவுல சர்க்கஸ் வச்சிருந்தாரு, இப்ப அனிமல்ஸ் வச்சு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு. அனிமல்ஸா? குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். டேய், அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இவர் எக்ஸ் சர்வீஸ் மேன். டெல்லிக்கு பின்னாடி எல்லா ஸ்டேட்டும் மூச்சு வாங்கிட்டு இருக்கு போல இருக்கு. இப்படி காலையில வாக்கின் வந்தேன்னா எல்லா கிழவனும் இன்னும் 10 வருஷம் உயிரோட இருப்பான். ஹலோ ஜென்டில்மேன், அந்த இந்தியன் சைக் உங்களோட தானே? என்ன கேட்ட? ஏண்டா எங்க பர்சனாலிட்டி என்ன, எங்க ஸ்டேட்டஸ் என்ன, எங்களை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க? சார் சாரி சார். ஏண்டா 2 டயர் 3 பைப் இருக்கு, அதுக்கு சைக்கிள் பேர் வச்சு அதுக்கு சொந்தக்காரன் நானான்னு கேக்குறேன். டேய் முடியா, டேய் எறா துப்பா கேக்குறானே. அதுவும் யார பண்றானே கேக்குறான் பாரு. டேய் தலைய பத்தி சொன்னானே. குள்ளனா. ஓட்டு பைய பார்த்து உங்க ஆளு கேக்குறான். நீங்க தப்பா நினைக்கிறீங்க மேடம்.
டேய் அவன் சைக்கிள் எடுத்துட்டு போறான்டா. போனா போது அப்பாட சொல்லி சமாளிக்கலாம்டா. எப்படி? என்ன பேசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, நாளைக்கு உங்களை லஞ்ச் கூப்பிடலாமான்னு. பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். சாரி, நாளைக்கு மூலிகை பெட்ரோல் ராமர்பிள்ளை என்ட்ரு பண்றதுக்காக ராஜபாளையம் போறேன். சோ என்னால வர முடியாது. ஓ போறீங்களா? ராஜபாளையமா? நாங்க பிறந்த ஊரே அதாங்க. ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ், ஃபாலோ மீ. ஓகே பை. பை. கிழவனுக்கு பாரு யோகத்தை. நம்மளும் நாளைக்கு ராஜபாளையம் போறோம். சென்னையில இருந்து சன் டிவி, ஸ்டார் டிவி ரிப்போர்ட்டர்ஸ்ல இங்க தங்கி இருக்கறனால எல்லாரும் ஃபுல்லா இருக்கு சார். ஓ ஐ சி. இந்த ஹோட்டல்ல மொட்டை மாடின்னு ஒன்னு இருக்குமே, அதுல படுத்துக்கலாமா? நோ நோ, அங்கல நாட் அலௌட். தேங்க்ஸ். வெல்கம். என்னடா நிலைமை எப்படி ஆகி போச்சு? அதான்டா Any எனக்கு message? புரியல. ஹாய் தேங்க்ஸ். ஹாய். ஹாய் கங்கா, நீங்க எப்படிங்க? அதான் மூலிகை பெட்ரோல் ராமர்பிள்ளை என்ட்ரி பண்றதுக்காக வந்திருக்கேன். அம்மா நீங்க எப்படிங்க? நாங்களும் சரி நீயே சொல்றா. அவர்தான் என்ட்ரி பண்ண வந்திருக்கோம். ரூம் இல்லன்ட்டாங்க, அதான் ஒண்ணும் புரியல. உங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லைன்னா நீங்க ஏறுமே ஷேர் பண்ணிக்கலாமே. என்னது? உங்க ரூம்லயா? என்ன யோசிக்கிறீங்க? ஓகே ஓகே ஓகே. அப்புறம் நான் கிளம்பு. நீ அப்படியே இங்க ஓரமா படுத்துக்கோ, காலைல வந்து எழுப்பிடுறேன். ரெண்டு பேரும் சேட்டான Oh, no போறாங்க. problem. Miss Martina, அது யாரு? he's Shiva and he's Viju, both journalists. They didn't get any room, so I will share my room with Shiva. Can you share your room with Viju? Oh, don't worry, he's the perfect gentleman. Okay, no problem. Let's go. கோ 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 கோ. Come along. மச்ச இருக்குடா. Did you have your dinner? Oh, please. You are tired, you can sleep. அதுவும் பிடிஸ்ட். Finished? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல, நான் என்ன சொல்றேன்னு உனக்கும் புரியல. இருந்தாலும் இந்த ஜென்மத்துல உனக்கு எனக்கு லிங்க் இருக்குன்றது நல்லா புரியுது. இல்ல? What are you talking? அதுவும் பிடிஸ்ட், இதுவும் பிடிஸ்ட். அப்பாடா. என்ன கல்ச்சர், இத்தாலி நாட்டு தக்காளி நீதாண்டி. இத்தாலி நாட்டு சந்தனமே, இந்த சாந்தனம் அழுவ விட்டனா மதுரை மண்ணே மன்னிக்காதீ என் செல்ல. பேச்சு பிள்ளைக்கும் தொழிலே சரிதானா எண்ணி பாருங்க ஐயா எண்ணி. காணா போன நம்ம சைக்கிளு. என்னப்பா சைக்கிளை வச்சுட்டு காசு கேக்குறே, உன் சொந்த வண்டியா? இது எங்க பரம்பரை சொத்து சார். இந்த சைக்கிள்ல போய் தான் எங்க தாத்தா காந்தியோட உப்பு சத்தியாகிரகத்துல கலந்துக்கிட்டார். ஓஹோ சரி, பரம்பரை சொத்தை விக்கிற அளவுக்கு அப்படி என்ன பெரிய நெருக்கடி? இமிடியேட்டா விழுப்புரம் போய் எங்க மாமா பொண்ணோட சினிமாவுக்கு போகணும். ரொம்ப தேவைதான். உடம்பு ஒண்ணுதான் சொந்தம், பாக்கி எல்லாம் அட்டையை போட்டது. வாட்சு, மோதிரம், செயின் எல்லாம் ரேட்டு கொடுக்கறதானா? எல்லாம் நல்ல விலை வந்தா கொடுக்கறது தான். சரி இந்த வாட்சை கொடு, பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வா. கொடுத்துட்டு போங்க. இல்லப்பா, பக்கத்து வீட்டுல ஒருத்தர் இருக்காரு, அவர் இது மாதிரி பாரம்பரியமான சைக்கிள், தரமான வாட்ச் எல்லாம் வந்தா வாங்கிக்கிறேன்னாரு. யாருங்க அவரு? இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் விட்டா விழுப்புரத்துல உப்பு சத்தியாகிரத்தை நான் தான் நடத்தினேன் போல இருக்கு. பயங்கரமான ஃப்ராடா இருக்கானே. Hi, black man. Come here. வரமாட்டேன். Come here. அன்னைக்கு வாங்கின உதவியை மறக்க முடியல, மறுபடியுமா? Come here or I'll shoot you. துப்பாக்கி அடியா தாடி, சுட்டாலும் சுற்றுவாயா இத்தாலி. வந்துட்டமா, சுட்டாத, அவசரப்பட்டு சுட்டாத, சொன்னா கேளு வேணாமா. Don't be afraid. I like you. I love you. Kiss me. முடியாது, சத்தியமா எங்க அப்பா சத்தியமா முடியாது. ஐயோ அடி பாவி, துப்பாக்கியை காட்டி மிரட்டி முத்தம் கேட்கிறே, இது நல்லாவா இருக்கு?
தக்காளியே உன்னை மறக்கவே முடியலையே. டேய் சிவா, என்ன பலமான யோசனை? அது ஒண்ணு இல்லடா வச்சு, ஆ? அந்த டெல்லி பார்ட்டி மசியவே மாட்டேங்கிறாடா. ஆ. நானும் பல டைப்பா லுக் விட்டு பார்த்துட்டேன், ஓ. என்னென்னமோ ரொமான்டிக்கா பண்ணியும் பார்த்துட்டேன். அவகிட்ட ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகலடா. பொண்ணுக்கும் புகழ்ச்சிக்கும் மயங்காத பொம்பளையே நாட்டுல இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. என்னடா சொல்ல வர? வந்துட்டேன் கேளு. என்ன? நான் சொல்லி தர்ற மாதிரி கங்காவை வர்ணிச்சு அழகா ஒரு கவிதை எழுதுற. சரி. அந்த கவிதையை அவ அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ற. அத படிச்சவன அவ கிறங்குவா, அருமையான கவிஞன்னு உன்னை நினைச்சு மயங்குவா. அதுக்கப்புறம் டெல்லியே உன் கையில தான். டேய், நிஜமாவா சொல்ற? ஏன்டா அப்படி பயமுறுத்துற? நிஜமா தான் சொல்றேன். ஆனா ஒரு விஷயம், என்ன? இந்த கவிதையை நான் தான் சொல்லி கொடுத்தேங்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சுச்சுன்னா ரூட் மாறிடும். அப்புறம் டெல்லி என் கையில, உன் டெபாசிட் காலிதான். ஓஹோ, இந்த மகருக்கு இப்படி ஒரு ஆசையா? போட்டான். டேய், நீ நம்ம அப்பனும் சேர்ந்து இந்த முகரை ரொம்ப கேவலப்படுத்துறீங்களா? பின்னால வருத்தப்படுவீங்க. சொல்றேன் கேட்டுக்க. சொல்றா. எழுது. டெல்லியில இருந்து தமிழகத்துக்கு புறப்பட்டு வந்த இளம் புயலே. டேய், இனிமே என் காதலுக்கு நீ எந்த பிளானும் கொடுக்க வேணாம். ஆ? நானே என் சொந்த பிரெயினை யூஸ் பண்ணி ஒரு ஐடியா பண்ணிட்டேன். என் காதலை எப்படி கரை சேர்க்கணும்னு எனக்கு தெரியும். நீ ஒண்ணும் பண்ண வேணாம். ஓகே? டேய், சும்மா இருக்க மாட்டா. பிச்சு என்ன அவசர? சிவா, காதல்னா போலீஸ், பில்லு, ரவுடி, கோர்ட், ஜட்ஜ் அப்படி இப்படின்னு இருக்கு தாண்டா செய்யும். இதெல்லாம் சமாளிக்கணும். இதுக்கெல்லாம் பயந்து டென்ஷன் ஆகப்படாது. டேய், விசிலுக்கு போறதானே சொல்லிட்டே இருக்க. அங்கிள் அங்கிள் என் விசில கொடுங்க அங்கிள். அங்கிள் எங்க டேய், தரமா டேய், குடுறா. டேய், குடுறா. அங்கிள் அங்கிள் என் விசில கொடுங்க அங்கிள். அங்கிள் டேய், குடுறா. என்ன? என்னடா? டேய், விசில முழுங்கிட்டியா? கக்கு. டேய், 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 இனி விசில் வாய் வழியா வெளியில வர மாதிரி தெரியல. வேற வழியா வர வச்சலாம்டா. வா, பாட சீக்கிரம். நடுவுல எங்கயாவது மாட்டிக்க போகுது. மெதுவா. டேய், பாத்து மூச்சு விடுறா, நின்ற போது. ஏங்க, இந்த பழத்தை எடுத்துக்கிறேன். டேய், இந்த பழத்தை நான் சொல்ற வரைக்கும் அடி நிறுத்தாம அடி. 5 நிமிஷத்துல ரிசல்ட் தெரியும் பாரு. டேய், விசில் தள்ளி விடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த விசில் கேப்ல முழுங்க. இந்த அடி. அப்படி அடி. அப்படியே முழுங்கடா. புடி. பாரு, கொஞ்ச நேரத்துல தெரியும் பாரு. என்னடா? டேய், விசில் சவுண்ட் நின்னு போச்சுடா. அப்ப வயித்துக்குள்ள போயிடுச்சுன்னு அர்த்தம். ஃபீலிங் வர மாதிரி இருக்குமே. ஆமா. இங்கதான் இருக்கு. அப்படியே போய் வெளியே அனுப்பி வா. போடா, போ. பாத்து போடா, வழியில ஏதாவது அசிங்கம் பண்ணாத. வந்துருச்சுடா. பார்ட்டி என்ன இன்வால்மெண்டோட நம்ம நீச வாசிக்குது பாருடா. அதை விடுறா. கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணி தீவிரவாதிகளை பிடிச்சது நானு. ஆமா. அதுல உனக்கும் சேர்த்து அவார்டு கொடுக்குறான்றதுதான் கொஞ்சம் கொடுமையா இருக்கு. என்னடா கொடுமை? கஷ்டப்பட்டு நான் விசில முழுங்கலனா உன் ஃபைட்டுக்கு எங்கடா வேல்யூ? அந்த நேரத்துல விசில் வெளில வரதுக்கு ஐடியா கொடுத்தது யாரு? வாழைப்பழம் வாங்கி கொடுத்தது ஒரு பெரிய மேட்டர். அப்ப அது ஒரு பெரிய மேட்டரா? சரி விடு. ஒத்துக்கிறேன் போடா. ஆமா, இந்த கவர்மெண்ட் அவார்ட பிரைவேட்ல வித்தா என்ன விலை போகும்? அம்மா, அப்பா புத்தி உனக்கு அப்படியே இருக்குடா. டேய் விச்சு, இந்த ஒரு விஷயத்திலேயே பார்ட்டி நம்ம வீரத்தை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிச்சு. ஆமா, இத வச்சே அவளை மடக்கிட வேண்டியதான். வெரி குட். கை கொடு. என்னடா ஒரு ஃபிகர் படைய வருது? ஆல்பம் அனுப்பி இருந்தில்ல, அதான் லேடி அடியால அனுப்பி இருக்கா போல இருக்கு. ஐயோ, பக்கத்துல வந்தா தெரியும். கொஞ்சம் பொறுமையா இரு பாப்போம். ஹலோ, உங்க கையை கொஞ்சம் நீட்டீங்களா? கையவா? எதுக்கு? ராக்கி கட்டணும். ராக்கி தானே? கட்டுங்க. நல்லா டைட்டா கட்டுங்க. ஏய், ராக்கிடா. இருக்கட்டும்டா. அப்ப என்ன ஜாக்கிவா கட்டுறாங்க அவங்க? ஏன்டா நீங்க நல்லா கட்டுங்க செல்லங்க. ஆளு கொண்ட கூட கட்டுங்க, நிறைய இடம் இருக்கு. ஏன் ராஜா, கட்டுங்க நல்லா கட்டுங்க. நல்லா இருங்க. கனவு கண்ணிகளா நல்லா இருங்க. டேய் சிவா, இந்த ஹாஸ்டல்ல ஒரு பொண்ணை லவ் பண்றதுக்காக எவ்வளவு பந்தா கட்டிட்டு அலைஞ்ச. இப்ப பாத்தியாடா, குறுப்பா வந்து கலர் கலரா அங்கங்க லவ் கடையாளமா கட்டி வச்சிருக்காங்க. நெத்திய. டேய், இதுக்கெல்லாம் ஸ்டார் சைஸ்ல அங்கங்க மச்சம் வேணும்டா. மச்சான் எதுக்கு? அவங்களுக்கு எல்லாம் அண்ணனா இருக்கா? எது அண்ணனா? ஆமாடா கண்ணா. எந்தெந்த பொண்ணுங்க உன் கையில இந்த ராக்கிய கட்டினாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீ அண்ணன் முறை ஆயிட்ட. என்ன சொல்ற? புரியல? அவங்க எல்லாருக்கும் நீ ஒரே அண்ணன். அப்ப இவங்க எல்லாம் எனக்கு தங்கச்சியா? மலரும் விழி வண்ணமே
வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை நிறுத்துறா. என்ன ஃபீலிங்க? சரி சரி சரி, அதான் அப்பயே சொன்ன, கேட்டியா நீ? கங்காடா. டேய் சிவா, என் பாவம் ஒண்ணு சும்மா அவள பாத்தியாடா? கையில ராக்கியோட கங்கா உன்னைத்தான் தேடி வர்றா. உன் கையில கட்ட போறா, உன்னை அண்ணன்னு கூப்பிட போறா. உன் கனவெல்லாம் ரிவர்ஸ்ல போகுதுடா. நீயும் பேத்தாச பாட்டு பாடத்தான் போற. ஒரு லவ்வுக்காக நான் பட்ட கஷ்டமெல்லாம் அவ கொண்டு வர ஒரு ஜார் நூல்ல போகுதுடா. நடக்கட்டும். மறுபடியும் உன்னை தங்கச்சியோட மீட் பார்த்தாப்பா. வீடே மாறி இருக்கு. வாசல்ல கோலம் போட்டிருக்கு, மாயில வேற கட்டி இருக்கு. நம்ம வீடு இவ்வளவு டீசெண்டா இருக்க சான்ஸே இல்லையடா. அதுதானே. அங்க வர்ற ஒரு வில்லேஜ் ஃபிகர். ஆமாண்டா. ஏதோ ஒரு பாத்தி புதுசா குடி வந்திருக்குடா. பாத்தியாடா நம்ம அப்பன வீட்டை யாருக்கோ வேலைக்கு வச்சுட்டு நம்மள பிளாட்பாரத்துல படுக்க வச்சான் தண்டலு. இந்த வீட்டை தாண்டா எனக்கு எழுதி வைக்கிறேன்னு சொல்லி அந்த ஆளு. எனக்கு உனக்கு பின்னால இருக்க கார் செட் இருக்குல்ல, அதை எழுதி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. சும்மா இருடா, போய் விசாரிச்சு பாப்போம் வா. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ கூஸ்மி. என்ன இங்கிலீஷ்? தமிழ்ல கேள்றா. என்னங்க வீட்ல யாருங்க? கொஞ்சம் வெளியே வர்றீங்களா? யாரு? உங்களதான். யார் வேணும்? இந்த வீட்டுல தண்டல் பாண்டின்னு ஒரு மாக்கியா இருந்தாரு. அவர் இப்ப எங்க இருக்காரு? எப்ப கிளப்பி விட்டீங்க? நீங்க யாரு? நாங்க ரெண்டு பேரும் அவங்க பிள்ளைங்க. அவர் எங்க இருக்காருன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா பாக்குறதுக்கு வசதியா இருக்கும். என்னது? இவரை பார்த்தா சர்க்கஸ்ல வர பஃபூன் மாதிரி இருக்காரு. உங்களை பார்த்தா ரிங் மாஸ்டர் மாதிரி இருக்கீங்க. அவர் பிள்ளைங்க மாதிரி தெரியலையே. எதுக்கு ஒரு ஓரமா உட்காருங்க, அவர் வந்தா கேக்குறேன். ஏது? ஷோ உஷாவா? பாத்தியாரா நம்ம சொந்த வீட்டுல எவ்வளோ ஒருத்தி ஓரமா உட்காருன்னு சொல்ற அளவுக்கு நம்ம அப்பா அச்சிக்கப்படுத்திட்டான். பாத்தியாடா? வெண்டக்கா சைஸ்ல இருந்துகிட்டு நம்மள எப்படி கிண்டல் பண்ணிட்டு போறா பாரு. அதானே. வாங்கடா. அப்பா முதல்ல நாங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறமா உள்ளவா. ஏன்பா எங்களுக்கு இப்படி துரோகம் பண்ண? யாரை கட்டி வீட்டை வித்த? நான் எதுக்குடா வீட்டை வைக்கிறேன்? பார்லிமெண்டே வாங்கணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா யார் அந்த பிள்ளை? யாராவது பணம் வாங்கி திருப்பி தரனால இங்க கூட்டி வந்துட்டியா? இல்ல வேற ஏதாவது மேப்படி பிசாவா? ஒரு பொண்ணு வீட்டுல இருக்கனால நீங்க அப்படி நினைச்சிட்டீங்களாடா? உள்ள வாங்கடா, பேசிக்கிடுவான். வாங்கடா வாங்க. நில்லுங்க. இது வீடு. ஷூ எல்லாம் கழட்டிட்டு வரணும். என்னடா ஷூ எல்லாம் கழட்ட சொல்ற? புது பழக்கமா இருக்கு. அதானே. நம்ம என்னைக்கு ஷூ இல்லாம வீட்டுக்குள்ள போயிருக்கோம்? குளிக்கும் போது கூட ஷூ போட்டு தானே குளிச்சிருக்கான். எல்லாம் நேரம்டா. சரி சரி கழட்டு. எல்லாம் அந்த பெருசு பண்ற வேலை. நல்லாவே அதிகாரம் பண்ற. இத அப்படியே மெயின்டைன் பண்ணு. அப்பதான் அவனுக்கு சரிப்பட்டு வருவானுங்க. இல்லங்க. மறுபடியும் எதுக்கு நிக்க? போய் கை கால்ல அலம்பிட்டு வாங்க. குளிச்சிட்டே வரேன் தாயி. டே சிவா, என்ன இந்த வீட்டுல ஆதிக்கம் தலைவரிச்சு ஆடுது, அதிகாரம் தூள் பறக்குது, என்ன கலக்க வழக்குன்னு ஒண்ணுமே புரியலடா. அதானே, எனக்கு ஒண்ணும் புரியல. சரி வா, கிணத்தடியில போய் யோசிப்போம். இந்த மாதிரி சவுண்ட கொடுத்து விரட்டினா அவனை உருப்பிட்டுருவானுங்க. நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா, நான் பாத்துக்கிறேன். பாத்தீங்களாடா? டேய், நீ போடுற கண்டிஷனுக்கு எந்த தேசத்துல இருந்து வேலைக்காரி வருவான்னு கேட்டீங்கல்ல, வந்துட்டாடா. இனிமே இந்த பொண்ணுதான் ஆல் இன் ஆல் பவர்ஃபுல் வேலைக்காரி. என்னது வேலைக்காரியா? சும்மா இருங்கடா. வந்த பிறகுதான் வீடே கொஞ்சம் லட்சணமா இருக்கு. நீ ஏமா பயப்படுற? வாமா இப்படி. இவங்க என் பசங்க. அவன் பேரு சிவா, இவன் பேரு விச்சு. ஓ, எனக்கு நல்லா தெரியுமே. அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதே, ஒரு அமைதி, ஒரு தெளிவு, ஒரு வீரம். கேட்டீங்களாடா? என்கிட்ட இருக்கிற குணம் பூரா உங்ககிட்ட அப்படியே இருக்குன்னு அந்த பொண்ணு கரெக்டா சொல்லுது. அந்த பொண்ணு சொன்னா நம்பிடுறதா? ஏன்பா உங்ககிட்ட இல்ல அதெல்லாம் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிட்டு இருக்க?
டேய் சிவா, வெளியில என்ன பார்த்துட்டு சர்க்கஸ் பப்புன்னா ஒன்னே ரிங் மாஸ்டர்னா இப்ப நம்ம அப்பனை பார்த்தவன அமைதி தெளிவு வீரம் அப்படி இப்படின்னு பொட்டிய போடுறாடா. ஜெகஜால கில்லாடிடா இவ. எதுக்கு 8 அடி கேப் விட்டு எச்சரிக்கையா நிக்கிறது ரொம்ப நல்லது, இல்லன்னா டேஞ்சர். ஓகே ஓகே. இந்தாமா இதுல 5000 ரூபாய் பணம் இருக்கு. உள்ள இருக்க இரும்பு பெட்டியில வச்சு பத்திரமா பூட்டு சரியா பூட்டிருக்கான்னு நல்லா இழுத்து பாத்துக்க. சரிங்கய்யா. யோ, இது உனக்கு நல்லா இருக்கா இல்ல நல்லா இருக்கான்னு கேக்குறேன். என்னடா இது? என்னைக்காவது ஒரு நாள் ஆச்சு என் கண்ணுல பணத்தை காட்டிருக்க நீ? சாமியாச்சு காட்டிருக்கா நீ? எப்படா காட்டுவேன்? பெத்த அப்பங்கிட்டே நீங்க முகமுடி ஓட்டு கொள்ளையடிக்க வந்தவங்களாச்சே. அது என்னைக்கும் ஒரு நாள் சந்தர்ப்ப சூழ்நிலை ஆத்திய போட்டது, அத மறக்கலையா நீ? எப்படா மறக்கிறது? வாங்கடா சாப்பிடுவான் முகமுடி கொள்ளக்காரங்களா. வேறே வச்சுட்டா நீ? அறிந்து அறியாமலும் தெரிந்து தெரியாமலும் செய்த தவறுகளுக்கும் இங்க என்ன இருமுடி கட்டிக்கிட்டா இருக்கான்? சோத்த சாப்பிட்டு போவானா மறுசோறு வாங்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். ஒரு பயபக்தியோட சாப்பிட விட மாட்டேப்பா நீ. மிளகு ரசம் உடம்புக்கு நல்லது, நல்லா சாப்பிடுங்க. ஆமா சாப்பிடுறதுல நான் கவனிக்காம விட்டேன். என்னமா கையில கட்டு? அது ஒண்ணும் இல்லையா, காய் நறுக்கும் போது கத்தி பட்டுடுச்சு. நீ என்னத்துக்கு காய் நறுக்குன? இந்த பயில என்னத்துக்கு இருக்கானுங்க? இவனுங்களை நறுக்க சொல்ல வேண்டியதானே. காய் நறுக்கிறத கெட்டிக்காரங்க அந்த வேலையாவது உருப்படியா செய்யட்டும். என்ன நக்கலப்பா உனக்கு? டேய் சிவா, பாத்தியா காய் வெட்டும் போது கை நறுக்கிட்டான். சென்டிமெண்ட் டச்சிங். கட் அவுத்து பார்த்தாடா குட்டு என்னன்னு தெரியும்? இருக்கா. ஆமா, இது மிளகு ரசம் சொல்லி தானே ஊத்துன? ரசமா இது? ஒரு ருசி குணம் மனம் ஏதாவது இருக்கா? எங்க அப்பா வச்ச ரசத்தை நீ குடிச்சிருக்கியா? கரெக்ட், அது ரசம். இது என்ன ரசம் இல்லாம காப்பில ஊத்துற டிக்காசனா? இதுக்கு அதுவே மேலு. இந்த அரிய கண்டுபிடிப்ப சொல்றதுக்கு தான் 3 தடவை ஊத்தி குடிச்சியாக்கு. பின்ன சாப்பிட்டு பார்த்தா தானே கரெக்டா ரிசல்ட் சொல்ல முடியும். என்னடா இந்த பார், தேவையில்லாம எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இந்தாமா நான் சாம்பாரை ஊத்த. அம்மா தாயே, நம்ம நல்லா வாய்க்கு ருசியா சமைக்கிறோம், அதனாலதான் இவனுக்கு 2 பேரும் இந்த கட்டு கட்டுறாங்கன்னு தப்பு கணக்கு போட்டுறாத. ஏதோ கொடுமைக்கு முழுங்கிட்டு இருக்கான். பொய் சொல்றதுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணும்னா உங்க 2 பேத்துக்கு தாண்டா கொடுக்கணும். ஏண்டா குருட்டு கோழி தவுட்ட முழுங்குற மாதிரி கப்பு 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 கப்புன்னு முழுங்கி போட்டு இப்ப என்ன சொட்டையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எங்கம்மா ஓம்பேர் உள்ள அடித்தக்கனா? என்னது? வெண்டக்கா வேணாக்கா. அக்காவா? கத்திய தூக்குறல கொண்டியா நீ? இருக்கட்டும் இருக்கட்டும். அப்பா, நாளைக்கு என்னோட பிறந்த நாள். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஹோட்டல்ல ஒரு பார்ட்டி கொடுக்கலான்னு இருக்கேன். கொடு. இல்ல, அதுக்கு பணம் 1000 ரூபாய் வேணும். அது நீங்க தான் தரணும். ஏய், நீங்க 2 பேரும் என்னடா பெரிய சாதனை பண்ணிருக்கீங்க? இப்படி சாதனை எதுவும் பண்ணாம பிறந்த நாள் கொண்டாடுறதே தப்பு. அதுலயும் நீ அடுத்தவன் காசுல கொண்டாடணும் நினைக்கிற பாரு, அது மன்னிக்க முடியாத தப்புடா. அடுத்தவங்க காசு ஒண்ணும் இல்ல, எங்க அப்பா காசு, எங்க 2 பேரும் சேர வேண்டிய காசு. ஒரு 1000 ரூபாய்க்கு பெற மாட்டோமா நாங்க? இங்க பாருங்க, 100 ரூபாய் கிட்ட தான் செலவாகும். உங்க பிறந்த நாளை இங்கே கொண்டாடுங்க. இனிப்பு பலகாரம் எல்லாம் நான் செஞ்சு தரேன். ஹோட்டலுக்கு போய் வெட்டி செலவு பண்ணாதீங்க. ஏய், உன் பிறந்த நாளை கொண்டாடணும்னா கௌரி சொன்ன மாதிரி இங்க கொண்டாடு. ஹோட்டலுக்கு போனீனா முக்கா தொட்டு தர மாட்டேன். பாத்தியாடா நிலைமைய? அதானே, புதுசா வந்த வண்டிக்கு இல்லைன்னா அவன் இஷ்டத்துக்கு சட்டம் போட்டு போறான். அதை நம்ம அப்பா அமல்படுத்துறாரு. மொத்தத்துல அரசாங்கம் மாதிரி ஆகி போச்சா நம்ம வீடு. இவனமோ அப்பாக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மாதிரி பந்தா பண்ணிட்டு போறான். டேய், இனிமே நமக்கு சில்லறைக்கு டிங்கி தான். நான் எங்கேயும் சமாளிச்சுக்கிறேன். ஆனா நீ என்கிட்ட கடன் கேட்கிறவளை வச்சுக்கிறாத. இந்த வேல்முருகனுக்கு அரோகரா, இரும்பு கஜானாவுக்கு அரோகரா, தண்டல் பாண்டி என்ற கஞ்ச பாண்டியனுக்கு அரோகரா. சாவியை நான் மெதுவா எடுக்கிறேன். வேலை நான் உள்ள சொருகிறேன். மெல்ல 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 மெல்ல. அரோகரா 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 அரோகரா. முருகா 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 முருகா. ஓ ஓ ஓ ஓ ஓ. வா 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 வா. வாடா 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 வாடா. என்னடா வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்க? சீக்கிரம்டா, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஐயோ, மெதுவா மெதுவா மெதுவா. இது ஓகே. ஐயா ஐயா. வேலு முருகா, பழனி மலையில இருந்து நேரா வந்து உன் பக்தனுக்கு இந்த தங்க வேலை கொடுத்துட்டு போயிட்டியா? ஆமா, இந்த தங்க வேலை வச்சு நீ என்ன செய்ய போற? உனக்கு என்ன புள்ளையா குட்டியா? ஐயோ, இது நம்ம வீட்டு வேலைங்க. நம்ம வீட்டு வேலை? அப்ப என் கையில இருந்த சாவி எங்க? அத வச்சுதான் உள்ள உங்க பிள்ளைங்க பணத்தை திருடிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, அவனுங்க ஏற்கனவே என்கிட்ட முகமுடி ஓட்டு கொள்ளையடிச்சவனுங்களாச்சு. இப்ப ஒரிஜினல் புட்டியிலே கை வச்சுட்டானுங்களா? ஐயோ, டேய்,
கௌரி அப்பாவை கூட்டு வரடா. சீக்கிரம் தான் பண்ணி சமாளி. டேய் விச்சு, டேய் என்னடா விச்சு, டேய் விச்சு, என்னடா சாவி கொடுத்து நிக்கலையாடா? நான் என்ன பண்ணுவேன் விச்சு? விச்சு டேய் விச்சு, விச்சுக்கு என்னடா ஆச்சு? அப்பா திடீர்னு விச்சுக்கு வலிப்பு வந்துச்சுப்பா. நாங்க எதிர்பார்க்கவே இல்லப்பா. என்னது வலிப்பா? பெட்ரூம்ல என்னடா படுத்திருந்தா? இங்க எப்படி வந்த? அப்பா இது சாதாரண வலிப்பு இல்லப்பா, கழுகு வலிப்பு. அதான் பெட்ரூம்ல இருந்து பறந்தே இங்க வந்துட்டான்ப்பா. நான் தான் உங்க கையில இருக்க சாவி எடுத்து அவன் கையில கொடுத்தேன். ஆனா கூட நிக்கலப்பா. என்னது கழுகு வலிப்பா? எந்த வலிப்பா இருந்தாலும் வாயில நுரையிலடா வரணும், நுரையவே காணோம். அது இது லேட்டஸ்ட் டைப். வாயில இருந்து நுரை வராதுப்பா, எச்சி தான் வரும். இங்க பாருங்க எப்படி துப்புறாங்க. இதுல கூட லேட்டஸ்ட் டைப்பா? ஐயா கடப்பாரிய பழுக்க காய வச்சு கால்ல சூடு போட்டா காக்கா வலிப்பு வராதுன்னு சொல்லுவாங்க. நான் வேணா காய வைக்கட்டுமா? சூடா காக்கா வலிப்பும் கிடையாது, கழுகு வலிப்பும் கிடையாது, சாதாரண குறி வலிப்பு இது. இதுக்கு எதுக்கு கடப்பாரகம் இல்ல சூடு? பேசாம போய் தூங்க. டேய் இனிமே இங்க எவனுக்காவது காக்கா வலிப்பு வந்துச்சு, கால்ல 2 இரும்பு வளையத்தை மாட்டி கழுத்தோட கனெக்ஷன் கொடுத்துருவேன். உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. கொண்டா சாவி ஒட்டி நீ புதைச்சு வச்சிடறேன். பாத்தியாடா சிவா, அந்த கௌரி நம்மளை காட்டி கொடுத்துட்டா. அவன் நாட்டுல பேங்க்ல திருடுறான், பக்கத்து வீட்டுல திருடுறான், எய்த்த வீட்டுல திருடுறான். கேவலம் நம்ம சொந்த வீட்டுல திருட முடியல. இவ்வளவுக்கு காரணம் அந்த வெண்டக்கா. அவளை பொடிப்படியா நறுக்கி சாம்பார் வச்சு நான் குடிக்கல. சாம்பார் வைக்க தெரியாதா? குடிப்பட்டா. கமான் டார்லிங், அப்படியே வாயில வை. ஒரு வெள்ளக்கார பொண்ணை வச்சு வித்த காட்டிக்கிட்டு இருக்கானே, நல்லா தான் காட்டுறான். உன் வாயில ஐஸ்கிரீம் ஊட்டி இருக்க இரு. பம் 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 ஆரம்பம் பிம் 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 பேரின்பம். டேய் 7-8 நாள் கராச்சு கண்ணே. விச்சு இல்ல கண்ணே. யாராவ? டேய் அட அப்பா, அப்பா என்னப்பா? எப்பா என்ன பார்க்லயே வசூலா? டேய் யாரா அது? எங்க இருந்து அத புடிச்சிட்டு வந்த? சு கேள்வி ரொம்ப ராங்கா இருக்கு. புடிச்சு வர்றதுக்கு என்ன ஆடா மாடா? இங்கிலீஷ் ஐஸ்கிரீம். ஆமா இது எந்த நாட்டுக்கார புள்ளடா? இத்தாலி தெரியுமாப்பா? இத்தாலி. நீ எங்க இத்தாலி நாட்டு தக்காளியே பாத்துக்க மாட்ட. அந்த பணக்கார நாட்டுல இருந்து பறந்து வந்த பைங்கிலி. ஓ ரேஞ்சுக்கு இத்தாலி நாட்டு கார் தான் வாங்க முடிஞ்சு. ஆனா ஏன் ரேஞ்சுக்கு இத்தாலில இருந்து ஒரு அழகு தேவதை எழுதிட்டு வந்திருக்கேன். பார் சீம பசுமை. மானே உன்னை சோறு போட்டு வளர்த்தது வீண் போலடா. பின்ன Who is this old man? டார்லிங் மை ஃபாதர். Your father? Oh, my father-in-law. டேக் ஹிஸ் blessing. என்ன பிளஸ் பண்ணுங்க மாமா. நல்லா இருக்கு. அதுக்குள்ள தமிழ் கலாச்சாரத்தை பிராக்டிஸ் கொடுத்துட்டியாடா? ஓகே ஓகே. நேரு பரம்பரைக்கும் இத்தாலி நாட்டுல இருந்து ஒரு மருமக, இந்த பாண்டிய பரம்பரைக்கும் இத்தாலி நாட்டுல இருந்து ஒரு மருமக, டில்லிக்கு நமக்கு ஏதோ ஒரு ஸ்டார் லிங்க் இருக்கும் போல இருக்கே. சொத்து கித்து நிறைய இருக்கான்னு கேட்டுக்கிட்டியாடா? அடச்சே உன் புத்தி ஒண்ணே விட்டு போமாப்பா. அதெல்லாம் எக்கச்சக்கமா கிடக்கு. டேய் இந்த தோல்ல கை போடுறது, பார்க்ல படுத்து பரடுறது, ஐஸ்கிரீம் வாங்கி நக்கறதெல்லாம் கல்யாணத்துக்கு பின்னாடி வச்சுக்கடா. நம்ம கலாச்சாரத்தை கெடுத்து விடாதீங்கடா. வெள்ளக்கார புள்ள வரட்டுமாடா? வணக்கம். ஓய் வசூல பண்ணாம ஐ ஒன் மோர் டார்லிங். டேய் மறுபடியும் என்ன மாப்ப முடிச்சிட்டு வீட்டுக்கு வாடா சீக்கிரம். ஓகேப்பா. மைக்கேல் ஜாக்சன் பாட்டுக்கு 6 அளவுக்கு ஆளாயிட்டடி. கெட்டப்பெல்லாம் மாறி ஒரிஜினல் மெட்ராஸ் ரேஞ்சுக்கு பிக்கப் ஆயிட்டடி. டேய் வில்லேஜ் பார்ட்டி இப்ப வெஸ்டர்ன் ரேஞ்சுக்கு டெவலப் ஆயிடுச்சு. நடக்கிற காரியமா இது? நம்மளோட நல்லா இருந்தோம்ல. அதானே? அடே ஐயோ என்னடா காட்டு மாறிடுச்சு? தெரியலையே. சரி இதுக்கு ஆடு. விருந்து களைச்சு காட்ட போறண்டி, விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி, மேலாட்டார விருந்து களைச்சு காட்ட போறண்டி. தஞ்சாவூர் ஏட்டம் இருக்கு தலைகீழா பாடம் படுது, கொஞ்சாதி புருஷன் இல்லாம புள்ளையும் குட்டியும் பிறகுறாப்புல விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி, மேலாட்டார விருந்து களைச்சு காட்ட போறண்டி. அஞ்ஞானத்தை அழிக்க
ஆயுள் விருத்தி பண்ண போறண்டி. மௌனேலா அப்பா என் ஆத்ம திருப்திக்கு இன்னைக்கு தாண்டா ஒரு காரியம் பண்ணிருக்கீங்க. அப்படியா? எப்பா நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ஆமாடா. அந்த சந்தோஷம் மாறதுக்குள்ள ஒரு 200 ரூபாய் கொடுப்பா. 200 ரூபாய் என்னடா, 500 ரூபாய் தரேன்டா. ஐயோ அப்பா. என்ஜாய். டேய் இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இன்னொரு 1000 ரூபாய்க்கு சேர்த்து ஆடிக்கலாமேடா. இல்ல இது டம்மியா ஒரிஜினலா பாத்துக்குறோம். டேய் ஒரிஜினல் நோட்ரா, தெரியாம கொடுத்துட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். வா 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 வா, இன்னைக்கு நைட்டு உஜாலாதா. ஐயா எழுந்திருங்க. என்னம்மா நேரத்துல எழுப்பிக்கிட்டு? ஐயோ உங்க பசங்க வர வர ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. ஏன் மறுபடியும் பணத்தை கிணத்தை திருடுறாங்களோ? அது கூட பரவாயில்லையே, டிவில ஏதோ ரொம்ப அசிங்கமான படத்தை போட்டு பாத்துக்கிட்டு உன் சவுண்ட வேற குடுக்குறாங்க. கண்டாவி கருமம். ஏதாவது சண்டை படம் போட்டு பாத்துக்கிட்டு இருப்பானுங்க, நீ போய் பாரு. ஐயோ அதெல்லாம் இல்ல, நீங்க வாங்க வந்து கண்டிச்சு வைங்க. படத்தை பார்த்துட்டு காலையில கதை சொல்லுவியா? டேய் சு டிஸ்டர்ப் பண்ணாத. டேய் அப்பாடா. அப்பா வந்து டப்பா வா. டேய் அப்பாவா? டேய் பிளேட்ட மாத்துடா, பிளேட்ட மாத்து. பின்றேன் பாரு உங்களை. அப்பாடா. அப்புறம் வேற டேய் நேரம் கிட்ட நேரத்துல தூங்காம என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அது திருவிழா படம் பாக்குறப்பா. ஆமாப்பா. நீ வந்து உட்காரு, 3 பேரும் சேர்ந்து பாப்போம். எத்தனை நாளா ஓடிக்கிட்டு இருக்கு இந்த கம்பெனி? அது பக்தி வர்றப்பனா அந்த கம்பெனி ஓடும்பா. ஆமாப்பா பக்தி படம் தான். திருவிளையாடு பாருங்க, அவ்வியாரு பாருங்க. எப்பா யார் தெரியுதா? கேபி சுந்தராம்பாள். ஆமா தமிழ் திருவிழாடுது, அதே கேபி சுந்தராம்பாள். கதவை திறந்துட்டு உள்ள வர்றதுக்குள்ள பிளேட்டை மாத்திட்டீங்களாடா? ஏய் என்ன வர அப்பாக்கு கண்ணு ரொம்ப டம்மி ஆயிட்டு வருதுல. அப்பா முதல்ல அந்த கண்ணாடி எடுத்து மாட்டிட்டு பாருங்க. அது வேற ஒண்ணும் இல்லப்பா, ரொம்ப நாளா நீ அந்த மாதிரி படம் பார்க்கணுங்கிற ஏக்கத்திலேயே லோ 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 லோன்னு அலைஞ்சிருப்ப. அதான் அந்த மாதிரி காட்சி உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. டேய் பழிய தூக்கி அப்படியே ஏன் மேல போட்டீங்களாடா? வேற வழி? கௌரி சொன்னது சரியா தான் போச்சு. ராத்திரி ஆனா மட்டும் இந்த வீட்டுல ஏதேதோ மர்ம வேலைகள்லாம் நடக்குது. இன்னைக்கு போடுறான்டா 144. இந்த கட்லு, ஃபேனு, பெட், டிவி, டெக்கு எல்லாத்தையும் எடுத்து நாளைக்கே பழைய விலைக்கு விற்க போறேன். என்னது? நாளைக்கு தரையில படுத்துக்கிட்டு விட்டத்தை பாத்துக்கிட்டு விசிறி வீசிக்கிட்டு இருந்தா தாண்டா உங்களுக்கு புத்தி வரும். கௌரி உடனே வியாபாரத்துக்கு ஏற்பாடு பண்ணுமா. டிக்கெட்டுக்கு கொண்டு வந்துட்டாரா நம்ம அப்பா? இதுக்கெல்லாம் காரணம் அந்த வெண்டக்கா. அந்த வெண்டக்காய காம்போட கிள்ளி இந்த வீட்டை விட்டு நான் வெளியே எரியல. ஆமாண்டா, அவளை எப்படியாவது வெளியில அனுப்புனாதான் நம்ம பழையபடி சுதந்திரமா இருக்க முடியும். ஆமா அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு நான் வச்சிருக்கேன்டா பிளானு. ஓகே ஓகே இப்ப கையெடு. டிக்கெட் வேணுமா? 20 டிக்கெட் 30 ரூபா. அம்மா டிக்கெட் வேணுமா? எத்தனை காலம் தான் மாற்றுவார் இந்த நாட்டிலே. ஏய் கபாலி, மரியாதையா பணத்தை எடுத்துரு. இன்னைக்கு உன்கிட்ட பணத்தை வாங்காம நான் போக மாட்டேன். எறா பணத்தை. இல்ல தலைவரே. என்ன நொல்ல தலைவரே? போடா. நீ கொடுக்க வேண்டிய பணத்தை இதை வச்சு கரெக்ட் பண்ணிக்கிறேன். போடா. என்னப்பா டிக்கெட் வேணுமா? வேணாங்க. ஏன் ஏற்கனவே வாங்கிட்டியா? இல்லைங்க. படம் பார்க்கத்தானே வந்த? நோனோ. அப்புறம் ஏன் இங்க நிக்கிற? சும்மா டைம் பாஸ். காலையில 10 மணிக்கு வேலை வெட்டி இல்லாம ஒரு இளம் வாலிபன் தியேட்டர் வாசல்ல டைம் பாஸ் பண்றான்னா இந்தியாவை எப்படா காப்பாத்துறது? நெவர். சிவா ஹவுஸ் ஃபுல். லாக்ல எவனாவது இருப்பான், வாங்கிக்கலாம். நீ பார்க் பண்ணிட்டு வா, நான் ட்ரை பண்றேன். ஓகே. 20 20 20 20 என்னம்மா டிக்கெட் வேணுமா? ஆமா. ஒரு டிக்கெட் எவ்வளவு? என்னம்மா உன் லவரோட வந்திருக்க? ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும்? முகத்துலதான் சந்தோஷ கலை துள்ளுதே. அப்ப 2 டிக்கெட் தானே, 200 ரூபா கொடுத்துறேன். 2 டிக்கெட் 200 ரூபாயா? ஆமா, ஃபேமிலியா இருந்தா 50 ரூபா, பேச்சலரா இருந்தா 75 ரூபா, லவ்வரோட வந்தா 100 ரூபா. பிக்ஸட் ரேட். யோ இது ரொம்ப அநியாயம். பாக்குறதுக்கு பெரிய மனுஷன் மாதிரி இருக்க, பணத்துக்கு ஏன் இப்படி அலையற? நான் மட்டுமா அலையிறேன்? நாட்டுல பியூன்ல இருந்து பெரிய ஆபீசர் வரைக்கும் இதுக்கு தானே அலையிறாங்க. அதிகமா பேசாத, 50 ரூபா சேர்த்து கேட்பேன். சிவா, ஒரு ஆளு டிக்கெட் பயங்கர விலைக்கு வித்துட்டு இருக்கான். எவ்வளவு? ஒரு டிக்கெட் 100 ரூபாயா? லவரோட வந்திருக்கல 200 ரூபாய் கொடுன்னு கேக்குறான். நீ ஜர்னலிஸ்ட் தானே, இதெல்லாம் கேட்க மாட்டியா? கேக்குறதா? இப்ப தாக்குறான் பாரு. சீக்கிரமா போயிட போறான். ஏய், நீ லவ்வருங்கற அந்த அம்மா தள்ளிட்டு வந்தாங்குது. எதிரா உன்ன எதுவா இருந்தாலும் ஜோடிக்கு 200 ரூபா. இங்க பாரு. நீ தான் டிக்கெட் தரம் பிரிச்சு வித்துட்டு இருக்க பிளாக் மார்க்கெட்டா? ஆமா, அதுக்கு என்ன இப்ப? என்ன இப்பயா? உன்னை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி புடிச்சு கொடுத்துருவேன். நான் பத்திரிக்காரன் தெரியுமா? போலீஸ்காரங்களே என்ன பார்த்து பயப்படுவாங்கடா.
நீ என்ன பெரிய தாதாவா இல்ல பிஸ்தாவா? அவனுங்களுக்கே தண்ணி ஆட்டுறவன்டா. நீ என்ன ஆளுங்கட்சி மந்திரியா? மந்திரிகளுக்கே ஃபைனான்ஸ் பண்றவன்டா. நீ என்ன தண்டல் பாண்டியனா? ஆமாண்டா டாய். அப்பா என்னது அப்பா பிள்ளையா? போச்சு போச்சு போச்சு, என் மானமெல்லாம் போச்சு. போச்சு போச்சு போச்சு, என் கௌரவம் எல்லாம் போச்சு. ஆப்டால் 100 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுக்க வக்கில்லாத பொண்ணோட நீ சினிமாவுக்கு வந்திருக்க. நீ எல்லாம் என் பிள்ளையடா. எப்பா இது ரொம்ப டூ மச். நீ நினைச்சா அந்த ராஜேஸ்வரி தியேட்டரை விலைக்கு வாங்கலாம். அந்த அளவுக்கு உண்ட வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அதை விட்டு தியேட்டர் வாசல்ல அவ்வளவு கூட்டத்துல பிளாக்ல டிக்கெட் கேளுடா. அதுவும் கூவி கூவி தரம் பிரிச்சு அநியாய விலைக்கு வித்திருக்க. ஒன்னால எங்களுக்கு இந்த வடமல்லி ஏரியால இருந்த மரியாதை போச்சுப்பா. என்னடா உனக்கு பெரிய மரியாதை போச்சு? என்ன போச்சா? ஒப்பே வித்தது போக பேலன்ஸ் டிக்கெட் ஓன்ட்ட இருக்கான்னு ஏன்ட்ட கேக்குறாங்க. நிறுத்துறா. உங்க வடவள்ளி மரியாதை கிழிக்கிறது எங்களுக்கு தெரியாதாக்க? டேய் சிவா, இந்தியாவிலேயே ஒரு பெரிய விஐபியோட பொண்ணா பார்த்து தான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த வாடகை டிரஸ் போட்ட பொண்ணோட இனிமே சுத்துறத பார்த்தேன், தொலைச்சு புடிவேன் ஜாக்கிரதை. அந்த பொண்ணோட ரேஞ்ச் என்ன நீ தெரியாம பேசிட்டு இருக்க? அவ யாருன்னு தெரியுமா உனக்கு? யாரா அவ? அது தெரிய வேண்டிய இடத்துல தெரியும். ஒண்ணு எனக்கு இப்ப தெரிய வேணாம். 2 பயிர்களும் சேர்ந்துகிட்டு என் கொள்கைக்கு எதிரா ஏதாவது திட்டம் போட்டங்க, அலுமினிய தட்டை கொடுத்து பழனி அடிவாரத்துல நிப்பாட்டிடுவேன். பிச்சை தான் எடுக்கணும், ஜாக்கிரதை. ஆமா, பழனி நேர வடபழனியா தென்பழனியாடா? இவன் யாரா அவன் தட்டப்பே கொடுத்த மாதிரி எந்த பள்ளின்னு அட்ரஸ் கேட்டுக்கிட்டு இருக்கா? என்ன ஐயா இது கோவமா திட்டிட்டு போறாரு? அதுவா எங்க அப்பா யாருக்கும் பணம் கொடுத்து பாரு போல இருக்கு. அவன் சரியா வட்டி கட்டாதனால புலம்பிட்டு போறாரு. ஏன் நீங்க 2 பேரும் தின்னுட்டு வீட்ல தண்டமா தானே இருக்கீங்க? போய் அந்த பணத்தை வாங்கி கொடுக்கறது. எதே எதே என்னடா பாத்தியாடா வெண்டைக்கா என்ன சொல்லிட்டு போகுதுன்னு? போற போக்க பார்த்தா நம்ம அப்பனே தூக்கி சாப்பிடா போல இருக்கு. இந்த வீட்டுல நமக்கு மான மரியாதை எல்லாம் போச்சுடா. சரி விடுறா, இனிமே என்ன பண்றதுன்னு சொல்லு. என்ன பண்றது? ஏதாச்சும் மாஸ்டர் பிளான் பண்ண வேண்டியதா? முருகா, என் பையன் என் ரூட்டுக்கு வந்துட்டான் போல இருக்கு. என் லட்சியப்படி அவனுக்கு ஒரு கோடீஸ்வரன் பொண்ணு மனைவியா வர நீ வழிய காட்டியே தீரணும். அப்பா என்னப்பா இப்படி கேவலமா பொறுக்குற? தெரிஞ்சவங்க எல்லாம் வந்திருக்காங்க, மானத்தை வாங்காதப்பா. இது ஒண்ணு அட்வான்ஸா வச்சுக்க. ரூட் கிளியர் ஆனதும் மீதி 99 அப்புறம் செட்டில் பண்றேன். டேய், அங்க போனது 2 நாளைக்கு முன்னாடி தியேட்டர்ல பிளாக்ல டிக்கெட் கேட்டு பிரச்சனை பண்ண பொண்ணு மாதிரிடா இருக்கு. அதே பொண்ணுதான்ப்பா. 2 கருப்பு பூனைகளோடையும் ஒரு சஃபாரி பூனையோட போகுதே, என்னடா விஷயம்? அப்பா அந்த பொண்ணோட அப்பா டெல்லியில பெரும் புள்ளிப்பா. சென்ட்ரல் மினிஸ்டரா? அவங்களுக்கெல்லாம் குருநாதர். அது மட்டும் இல்ல, இப்ப பல கோடிக்கு அதிபதி. ஏன் பம்பர் லாட்டில லம்பா அடிச்சிருப்பானோ? இல்லப்பா, இந்த 50 ரூபா நோட்ல ரவுண்டா பார்லிமெண்ட் கட்டடம் போட்டிருக்குமே, அதுவே அவருக்கு சொந்தமாயிடுச்சு. நிறுத்துறா. நான் ஒரு நாளைக்கு எத்தனை 50 பாக்குறேன், எனக்கிட்டே கப்சா விடுறியா? அந்த கட்டடம் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானதுரா. இங்கிலீஷ்காரன் இந்தியா விட்டு போகும்போது அந்த கட்டடத்தை அவங்க தாத்தாட்ட கொடுத்துட்டு போயிட்டான். நடுவுல அது கேஸ்ல இருந்துச்சு. இப்ப அது அவங்க சைடு தீர்ப்பாயிடுச்சு. அதான் இந்த பந்தா பாதுகாப்பெல்லாம். டேய் சிவா, நீ அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணிட்டு தானே இருக்க? இல்லப்பா. ஏண்டா? நீதான் அந்த பொண்ணு அன்னைக்கு தியேட்டர்ல திட்டிட்டல. அவ பணம் வந்ததுக்கு அப்புறம் பெருசா பிகு பண்ணிக்கிட்டா. எனக்கு மட்டும் ரோஷம் இல்லையா? அதான் கிடக்குறான்னு விட்டு தள்ளிட்டேன். டேய், உன்கிட்ட இல்லாதெல்லாம் இப்ப ஏன்டா வெட்டியா வரவழைக்கிற? அதுவும் இந்த நேரத்துல வரலாமாடா? அவளை பாரு, அற்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்துல கொடை பிடிக்கிற மாதிரி அவ கருப்பு பூனைகளை பிடிச்சிட்டா. டேய் சிவா, அந்த பார்லிமெண்ட் கட்டடத்துக்குள்ள என்னைக்காவது இந்த பாண்டியன் நுழையணுங்கிற ஆசைய அந்த பொண்ணை வச்சு தாண்டா நிறைவேற்றிக்கணும். நீ தாண்டா எப்படியாவது மனசு வைக்கணும். அதெல்லாம் என்னால முடியாதுப்பா. மேடம் மேடம், அன்னைக்கு தெரியாம தியேட்டர்ல திட்டினதுக்கு மன்னிச்சுங்க. என் பையன் உங்களை உயிருக்கு உயிரா லவ் பண்றான். அவங்க எங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்கயா. நாட்டுல அவங்க எல்லாருக்குமே வேண்டியதான். போய நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல. பாத்தியா என்ன பந்தா பண்ணிட்டு போறா? சொன்னா கேக்குறியா நீ? டேய், பணக்காரினா பந்தா பண்ண தாண்டா செய்வா. எப்படியாவது அவளை கணக்கு பண்றா. அப்ப தாண்டா நீ என் புள்ள. என்னாச்சியா? வண்டி எதுக்கே வழியில நிப்பாட்டிட்ட? இதுக்கு மேல 1 கிலோமீட்டர் கூட ஓட்ட மாட்டேன் வண்டியை. முதல்ல பெட்ரோல் காசு குடியா. அட பாவி, அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டியா? சாயங்காலம் பேட்டாவோட தர்றேன். பெட்ரோலுக்கே காசு இல்லங்கிற பின்னாங்க பேட்டை கொடுக்க போற. காலையில டிஃபன் கூட வாங்கி தரல, பசி தாங்க முடியாம தவிக்கிறேன். காசு குடியா மரியாதையா? தர முடியாதா? என்ன பண்ணுவீங்கப்பா? சுட்டு விடுவேன். டேய், டம்மி துப்பாக்கில குண்டுலன்னு எங்களுக்கு தெரியும்டா. குண்டு இல்லன்னு தெரியும். திருப்பி அடிச்சனா மண்ட பொளந்துடடி. நான் அப்பவே இந்த டிராமால வேண்டான்னு சொன்னேன், கேட்டிங்களா? இப்ப பாருங்க எவ்வளவு ப்ராப்ளம். மாச கடைசி வேற, பணம் இல்ல. நான் உண்மையெல்லாம் உங்க அப்பா கிட்ட சொல்லிட போறேன். எது? உண்மையை சொல்ல போறியா? அப்ப அப்பாட்ட அப்ரூவ் ஆக போறியா? கங்கா வேணாம். எங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாது. அந்த ஆளு 90% புத்திசாலி, 10% ஏமாளி. அந்த ஏமாளித்தனத்தை வச்சு தான் நாங்க வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். கெடுத்து விட்டு போயிடாத.
இந்நேரம் அப்பாட்ட சிவா உன்னைய பத்தி ஆஹா ஓஹா அப்படி இப்படின்னு ஏத்தி விட்டுருப்பான். அவர் நம்பி இருப்பாரு. அவசரப்பட்டு நீ இந்த கோஷோட சேர்ந்துடாத. பார்லிமெண்ட்டுக்கு சொந்தக்கார பொண்ணோட காரு பாதியிலே நிக்கிற மாதிரி இருக்கு. வணக்கம் மேடம். விச்சு, அப்பா. என்னடா வழியில நின்ட்டீங்க? என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்லப்பா, பெட்ரோல் தீர்ந்து போச்சு. என் அமெரிக்கன் டாலரும் சிங்கப்பூர் கரன்சி தான் இருக்கு. இந்தியன் மணி ஸ்டாக் இல்ல. அதனால ரிசர்வ் பேங்க் மேனேஜர்ட்ட செல்லார்ல கான்டாக்ட் பண்ணேன். அந்த ஆளு பணத்தை எடுத்துட்டு ஓடி வந்துகிட்டு இருக்காரு. அதான் வெயிட்டிங். ஏன்னா அப்பா பக்கத்துல வச்சு இவ்வளவு சீப்பா பேசிட்டு இருக்க? அப்பா நினைச்சாரா பல பெட்ரோல் பங்க்ல விலைக்கு வாங்கலாம். நீ மட்டும் ஒரு வார்த்தை கேட்டிருந்தீங்கன்னா அப்பா பல கட்டையில எடுத்து மோதல வீசி இருக்க மாட்டாரு. உனக்கு இப்ப என்னடா வேணும்? டேங்க புல்ல பண்ணணும்ப்பா. ஓஹோ, இத வச்சு டேங்க ஃபில் பண்ணிக்க. இதுக்கு பேரு கட்டா? உன்னை எவனோ தப்பு தப்பா வளர்த்துக்காப்பா. எப்பா, இத வச்சு இந்த டேங்க புல்ல பண்ண முடியாது. இந்த டேங்க தான் புல்ல பண்ண முடியும். சரி, இப்ப உங்களுக்கு என்னடா வேணும்? என்ன திருப்பி என்ன வேணும் கேட்டுட்டு இருக்க? அப்பா, இந்த மாதிரி எமர்ஜென்சி நேரத்துல நம்ம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதான் பின்னாடி நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த பண்டில் எடுத்து அப்படியே கூட. என்னடா வச்சு? தேங்க் யூடா. எப்பா, மறுபடியும் ஒத்தத்தால கையில கொடுத்து பண்டல்னு போயிடாத. மனசு வருதா பாரு. குடுப்பா. இந்த புடுங்க விடுங்கறேன். அம்மா, நீங்களும் மகாராணி மாதிரி இருக்கீங்க. என் பையனும் மகாராஜா மாதிரி இருக்கான். அவனை கோயில்ல கண்டுக்காம வந்துட்டீங்கன்னு சொல்லி கோயில் படிக்கட்டுல அழுது பிறண்டு கதறிட்டான். அவனை சமாதானப்படுத்துறதுக்குள்ள பெரும் கூட்டமே கூடிருச்சுமா. சாரி அங்கிள். அங்கிளா? ஆமா அங்கிள், கோயில்ல சிவாவை நான் சரியா கவனிக்கல. 2 பிளாக் கேட்ஸ் வந்ததுக்கே நீங்க கவனிக்காம வந்துட்டீங்களே. 1000 காரோட பவனி வந்தீங்கன்னா நீங்க கவனிச்சுக்கிட்டா இருப்பீங்க. மின்னல் மாதிரில போவீங்க. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல அங்கிள். சிவா தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்பயே முடிவு பண்ணிட்டேன். நீ அப்பா புறப்படுங்க. எங்களுக்கு பல ப்ரோகிராம்ஸ் இருக்கு. ஓகேடா. ஆமா, இது எதுக்கு உனக்கு? பூனைக்கெல்லாம் பேட்டை கொடுக்கணும். பூனைக்கு பேட்டாவா? பெட்ரோல் தான் பூனைட்டா. நீ வா 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 வா. பூனை பேட்டா? அட அத போய் எதுக்கு பெருசா திங்க் பண்ணிட்டு இருக்க? நாளைக்கு காலையில டியூட்டிக்கு வந்து ஜாயின் பண்ணுங்க. எஸ் சார். டேய் சிவா, அந்த கங்காவையே உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பா நிஜமாவா சொல்ற? பின்ன என்ன காமெடிக்கா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? அந்த கங்காட்ட சொல்லி அவங்க அப்பா அம்மாவை இம்மிடியேட்டா என்னைய வந்து கான்டாக்ட் பண்ண சொல்லு. அப்பா, அவளுக்கு அப்பா அம்மா இல்லையேப்பா. இல்லையா? இல்ல, அவங்க அப்பா அம்மா மெட்ராஸ்ல இல்ல டெல்லியில இருக்காங்கன்னு சொல்ல வந்தேன். டெல்லி பார்ட்டி அடிக்கடி டச் வச்சுக்க. பவர் எங்கிட்டு இருக்கோ அந்த பக்கம் ஜாஞ்சிருவாங்க. மைனாரிட்டிய மறந்துருவாங்க. பாத்துக்க. ஹலோ ஹலோ சார், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. வாங்க மேடம். ஹலோ, யாருங்க? அமெரிக்கா பில் கிளிண்டனா? சாரி சார், மேடம் டைட்ல இருக்காங்க. டைட்னா பிஸி நடத்தமையா? பகல்ல மாப்பான்னு கேக்குறேன். வணக்கம் டெல்லி மேடம். வணக்கம். திடீர்னு இப்படி வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. டேய் சிவா, கௌரிய சீக்கிரம் அந்த ஆரை தட்டு எடுத்துட்டு வர சொல்றேன். 5 நிமிஷத்துல எடுத்து சொல்றப்பா. அப்பா, எல்லாம் நம்ம ஏற்பாடுதான். இவங்க ரேஞ்சுக்கெல்லாம் கேவலம் இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்கப்படாது. இருந்தாலும் என்னுடைய முகத்துக்காகவும் என்னுடைய அன்பு கட்டளைக்காகவும் இணங்கி இங்க வந்திருக்காங்க. கடுகளவு மரியாதை குறையப்படாது. வாழ்க்கையில இன்னைக்கு தாண்டா உருப்படியா ஒரு காரியம் பண்ணிருக்க. உனக்கு சோறு போட்டு வளர்த்தது வீண் போகிறடா ஏ ராசா. மத்தவெல்லாம் மண்ணை போட்டு வளர்க்கறான். நீ மட்டும் சோறு 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 உயிரை வாங்குற. ஏப்பா? இவங்க என்ன பொம்பளை மந்திரியா? அந்த ரேஞ்சில இருக்கிறவங்க தான் சிவா கட்டிக்க போற பொண்ணு, எனக்கு மருமகளா வர போறவங்க. என்னமா அரண்டு போய் நிக்கிற? ஆரத்தி எடுமா. போகவரு 1 2 3 போன அதுக்கு மேல மேடம் பிடிக்காது. மெல்ல, சின்னதா சின்னதா. நல்ல சென்டிமெண்ட். மேடம், முத வந்திருக்கீங்க. வலது கால எடுத்து வச்சு பங்களாக்குள்ள வாங்க. நீங்க எந்த காலம் வேணாலும் எடுத்துட்டு போங்க. அவர் எடுக்கிறாரு. டப்பா எடுத்துக்கிட்டு வலது காலம் இடது காலம். ஹலோ, உட்காருங்க. டேய் சிவா, போய் ஃபேனை போடுறா. கரண்ட் இல்லப்பா. கரண்ட்லாம் இருக்குதுடா. ஃபீஸ் கேரியரை நான் தாண்டா கழட்டி வச்சிருக்கேன். எடுத்து போடுறா. இத போய் சத்தமா சொல்லிட்டு இருக்காத. பசங்க கரண்ட்டை வேஸ்ட் பண்ணிடுறாங்கன்ட்டு ஒரு எக்கனாமிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட். நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. ஜூஸ் கீஸ் எதுவும் சாப்பிடுறீங்களா? எலுமிச்சம்பழம் இருக்கு, புளிஞ்சு கொண்டு வரேன். அப்பா, என்ன நீ அவங்கள்ட்ட போய் எலுமிச்சம்பழம் ஜூஸ் பத்தி பேசிட்டு இருக்க? அவங்க வாய் கொப்பளிக்கிறதே ஆப்பிள் ஜூஸ்ல தான். அவங்க மூஞ்சி கழுவுறதே பாதாம் மில்க்ல தான். அவங்க ரேஞ்சா தெரியாம பேசிட்டு இருக்க. ஏப்பா, நீ திருந்தவே மாட்டியா? சும்மா இருடா. இந்த மில்க் ஐட்டம் மோர் இருந்தா கலக்கி எடுத்துட்டு வரட்டுங்களா? இருக்குதோ என்னமோ பந்தாவா சொல்லிவிட்டேன். உங்க வீட்டு வேலைக்காரி என்னமோ 50 வயசு கிழவின்னு சொன்னீங்க. பார்த்தா எங்க இருக்கா? இவதானே? அது அந்த 50 வயசு கிழவியோட பேத்தி. நம்ம போட்ட பிளான எங்க அப்பா அப்படியே நம்பிட்டாரு. இனிமே நம்ம ரூட் கிளியர் தான், ஜாலி தான், மேரேஜ் தான். உங்களுக்கு என்னமோ ஜாலி தான்.
ஆனா பிளாக் கேட்ஸ் தான் டபுள் பேட்டா கேக்குறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா? இதுக்கு தான் எங்க அப்பா நிறைய டம்மி நோட் வச்சிருக்காரு. டபுள் பேட்டா என்ன ட்ரிபிள் பேட்டாவே கொடுக்கலாம். நாம போடுற டிராமா உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு எவ்வளவு ஃபீல் பண்ணுவாரு. அதே மாதிரி தானே நம்ம லவ் யூ நினைப்பாரு. நீ வேற இந்த 2 பிளாக் கேட்ஸை பார்த்தா எங்க அப்பா மிரண்டு போயிருக்காரு. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன். உங்க 2 பேத்து கல்யாணத்தை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம்னு இருக்கேன். பேசலாமா? அதுக்கு அவசியமே இல்ல. எல்லா ஏற்பாடும் நீங்களே பண்ணிடுங்க. நான் எங்க அப்பா அம்மாவுக்கு தகவல் கொடுக்கணும். அவங்க வெளிநாட்டுல வேற இருக்காங்க. கல்யாணத்துக்கு நேரம் வந்துருவாங்க. முகூர்த்த நாள் கூட நீங்களே குறிச்சிடுங்க. எனக்கு டைம் ஆச்சு. நான் நிறைய ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணனும். சிவா, போய் பத்திரமா வழி அனுப்பி விட்டு வா. இதோ அனுப்பி வச்சு வந்துடுறேன். டேய் சிவா, கங்காவுக்கு மம்மி டாடி ரெடி. போண்டா மாதிரி ஒரு அப்பா, பூரி மாதிரி ஒரு அம்மா. டேய் இவர் நம்ம மாங்கா பார்ட்டில அது அப்ப. இப்ப பைனாப்பிள்ரா. பைனாப்பிளா? என்னடா சொல்ற? பைனாப்பிள் வியாபாரம் பண்றாருன்னு சொல்றேன். அது மட்டும் இல்ல, இப்ப சினிமால மிகப்பெரிய கேரக்டர் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு கேரக்டர் பின்னு பின்றாரா. அங்க பாரு, மேல யாரோ கூப்பிடுறாரு பாரு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் படத்துல நடிக்கிறேன். ஹிந்தியில சல்மான் கான், அமீர் கானுக்கு அப்பாவை ஆக்ட் பண்றேன். அத சொல்லுவீங்களா? கேட்டுக்கப்பா, நான் வர சொல்லணுமா? அப்ப இவங்க யாரு? இவங்கள கேட்டீங்களா? இவங்க இந்த படத்துல எனக்கு ஒய்ஃப் ஆக்ட் பண்றாங்க. அடுத்த படத்துல அம்மாவை ஆக்ட் பண்றாங்க. டுயல் ரோல். ரெட்டம்மாவா? ஹிந்தி தெரியுமா? அதர் கண்ட்ரி லாங்குவேஜ் கூட தெரியும். கங்கா, இனி உன்னோட அப்பா அம்மா பிரச்சனை சால்வ். பிறவி நடிகனே, ஒரிஜினல் டெல்லி கெட்டப்புக்கு மாறிக்க. பகத் சுக்ரியா. என்னடி ஒரு வாரமா உன் ஆளையே காணோம்? எங்க அக்கா தலைப்பிரசவத்துக்கு வீட்டுக்கு வந்துட்டால, என் மச்சான் அவருக்கு சோறாக்கி பட சொல்லி கூப்பிட்டாரு. அதான் போயிருந்தேன். பாத்துடி, சோறாக்கு கூப்பிட்டு செட்டப் பண்ணிட போறாரு. என்னடி டிரைவர் இல்லாம ஒரு கார் வருது? பேய் கார் மாதிரி இருக்கு. ஏய் வண்டி, அது நின்னதுல ஒண்ணு போகும்டா. ஏய் வண்டியை காணடா. வண்டியே காணாமா? புறா புறா புறா. புடி 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 புடி. நல்ல வேலைடா, வண்டி வர வழியா முட்டி மோதி நிக்குதுடா. அப்பாடி, புசு புசுன்னு மூச்சு வாங்குதுடா. டேய் இது வேற நடு காடா இருக்கு. இங்க பல மிருகங்கள்லாம் வரும். நீ வேற டம்மி மிருகங்களை கண்டாலே பயப்படுவ. சரி சீக்கிரமா வண்டியை தள்ளி போலாம். நானு ஒரிஜினல் டைனோசருக்கே பயப்பட மாட்டேன். ஏண்டா, சின்ன பிள்ளையில கர்நாக பாம்ப துண்டு மாதிரி தோல்ல ஓட்டு நடந்தேன் நானு. பாம்ப பத்தி யார்கிட்ட பேசுற? மேல பாம்பு. மேல மேல பாம்பா? என்னாச்சுங்க? என்னாச்சு? பாம்பு கடிச்சிச்சுங்க. பயப்படாதீங்க, ஒண்ணுல ஒண்ணுல. எங்க தங்கிங்க தைரியம் இருப்பா. பயப்படாதீங்க, இனிமே ஒண்ணும் ஆகாது. ராத்திரி பூரா தூங்காம இருக்கணும். நம்ம ஊர் வைத்தியர் பக்கத்துல தான் இருக்காரு. வாங்க போய் பார்க்கலாம். எந்திரிப்பா சிவா. எப்பா, பேப்பர்ல படம் பார்த்து போறோம். எந்திரி. என்ன வந்திருக்க படம்? கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் ஜாம் ஜாம் பண்ணியாச்சு. அது போக கங்காவுடைய அம்மா அப்பாவுக்கு தாஜ் கோரமண்டல் ஹோட்டல்ல ரூம் போட்டாச்சு. அது மட்டும் இல்லப்பா, கல்யாண ரிசப்ஷனுக்கு மியூசிக் டைரக்டர் சிற்பியோட கச்சேரி அரேஞ்ச் பண்ணியாச்சு. அதெல்லாம் இருக்கட்டும்டா. கல்யாணத்துல பொண்ண நம்ம கார்ல வச்சுதான் ஊர்வலமா கூட்டு வரணும். ஞாபகம் வச்சுக்கங்க. சரிப்பா, இதுல கங்காக்கு பட்டு புடவை நகைங்க எல்லாம் இருக்கு. இதுல கௌரிக்கு சேலை இருக்கு. அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துருங்க. எப்பா, அது போக உனக்கு வேட்டி சட்டை பனியனு அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரை யூஸ் பண்ணிக்கிட்டு கோமனா. அது அத போய் சத்தமா பேசிக்கிட்டு